இந்த நாளிலே தியானத்துக்கு என்று நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் आज के दिन के लिए ध्यान के लिए लिया हुआ वचन எண்ணாமத்தின் புஸ்தகம் गिनती का पुस्तक 23வது அதிகாரம் 23वां अध्याय அந்த 19 20 வசனத்தை வாசியுங்கள். उसका 19 और 20 को पढ़ेंगे. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது इस जगह में हम पढ़ते समय பிலேயாம் बिलाम ஒரு தீர்க்கதரிசி एक भविष्यवक्ता அவர் சொன்னது போல நடக்கும். वो जैसे बोलता है वैसे ही होता है. ஆனா பாலாக் ராஜா परंतु बालक राजा அது ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் वो परमेश्वर को नहीं जानता था. கர்த்தருடைய பிள்ளைகள் பழுகி பெருகி விருத்தி அடைந்து கொண்டு வருகிறார்கள். परमेश्वर के लोग बहुत ही फल फूल हरियाली से बढ़ रहे थे. அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். उनके जीवन में बहुत बड़ा आशीर्वाद था. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ इस्राएल लोग जहाँ जहाँ जा रहे थे அங்கெல்லாம் சத்துருக்களை எதிர்த்து போராடி ஜெயித்து வந்தார்கள். वहाँ सब उन्होंने शत्रुओं को जय पाकर आगे बढ़ रहे थे. இதை இந்த பாலாக் ராஜா கவனித்து பார்க்கிறார். ये बालक राजा इसे ध्यानपूर्वक देख रहा था. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நாம் யுத்தத்துக்கு போனால் अभी अगर इस्राएल के विरुद्ध हम युद्ध करने के लिए जाएंगे யுத்தத்துல நாம தோல்வி அடைந்து விடுவோம். उस युद्ध में हम हार जाएंगे ஏன்னா கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறது. क्योंकि परमेश्वर का हाथ उनके संग है. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். इस्राएल लोगों के साथ परमेश्वर है. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறபடினால் परमेश्वर उनके संग रहने के कारण அவர்களை யுத்தம் செய்து மேற்கொள்ள முடியாது. उनसे युद्ध कर हम जीत नहीं पाएंगे. இந்த ஜனங்களை முதலாவது சாபத்துக்குள்ளாக்க வேண்டும். ये लोगों को हम श्रापित करना है. இவர்கள் சாபத்துக்குள்ளாகும் போது अगर ये श्रापित हो जाएंगे நாம் இவர்களை ஈஸியாய் ஜெயித்து விடலாம். इन्हें हम आसानी से हरा सकते हैं. ஆனபடினால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பது எப்படி? इसलिए इस्राएल लोगों को कैसे श्रापित करना होगा? இப்ப கேள்விப்படுகிறான் பிலேயாம் தீர்க்கதரிசியை குறித்து. अभी सुनने को आता है कि बिलाम भविष्यवक्ता के बारे में. பிலேயாம் யாரை ஆசீர்வதிக்கிறார்களோ அது அவர்களுக்கு ஆசீர்வாதம். बिलाम जिसको आशीर्वाद देता है उनके लिए वो आशीष बन जाता है. பிலேயாம் யாரை சபிக்கிறாரோ அவர்கள் சபிக்கப்பட்டு போகிறார்கள். बिलाम जिसको वो श्रापित करता है वो श्रापित हो जाते हैं. அப்ப இந்த பாலாக் ராஜாவுக்கு ஒரு எண்ணம். अब ये बालक राजा का इच्छा थी இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு வந்து ये बिलाम भविष्यवक्ता को बुलाकर இஸ்ரவேல் ஜனங்களை எனக்காக நீ சபிக்க வேண்டும். इस्राएल लोगों को मेरे कारण तुझे श्रापित करना है. நான் உனக்கு வேண்டிய வெகுமானம் தருவேன் என்று சொல்லி मैं तेरे लिए धन संपत्ति दूंगा बोलकर இந்த பிலேயாமை அழைத்து கொண்டு ये வருகிறார். बिलाम को बुलाया. பிலேயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ये बिलाम परमेश्वर की भविष्यवक्ता था. ஆனா உனக்கு வெகுமானம் தருவேன் என்று சொன்னபோது मैं तुझे धन दूंगा कर बोलते समय தீர்க்கதரிசியும் அதற்கு சம்மதித்து முதலாவது ஆண்டு போக வேண்டாம் என்று சொன்னார். இரண்டாவது போய் கேட்டு திரும்ப போக ஆரம்பித்தார். पहले परमेश्वर ने उनसे कहा तू नहीं जाना, फिर वो दूसरा पूछकर फिर वो गया है. இப்போ அங்க போய் நிற்கிறார். अभी वहां पर जाकर खड़ा हुआ. பாலாக் ராஜா வரவேற்கிறார். बालक राजा उसे आमंत्रण दे रहा है. இந்த பிலேயாமை அழைத்து கொண்டு பாகாலுடைய மேடுக்கு கடந்து போகிறார். ये बिलाम को पूछकर पहाड़ी पर लेके जाते हैं. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தை சுற்றிலும் கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். इस्राएल लोग जब भी तंबू बनाकर घेरे हुए थे பாகாலுடைய மேடுக்கு அழைத்து கொண்டு போய் उस पर्वत के ऊपर ले जाकर நீர் எனக்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார். तू मेरे कारण ये इस्राएल लोगों को श्रापित कर कहा. பாகால் மேடுல நின்று கொண்டு उस चट्टान के ऊपर खड़े रहकर இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த பிலேயாம் தீர்க்கதரிசி इस्राएल लोगों को देखकर ये बिलाम भविष्यवक्ता அவர் வாயை திறக்கிறார். वो मुंह खोल रहा है. சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். और श्रापित करने का अगर सोचा ஆனால் சாவோட வார்த்தையிலிருந்து வரவில்லை. परंतु श्रापित भरे बातें उसके मुंह से नहीं निकला. பிலேயாம் தன் வாயை திறந்த போது ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் வருகிறது. बिलाम जब उसका मुंह खोला तो आशीर्वाद वाले शब्द निकलने लगे. மாத்திரமல்ல परंतु இரண்டாவது முறையாக दूसरी बार இந்த பாகால் மேட்டில் இருந்து கீழே இறக்கி उस पर्वत से नीचे उतरकर அவரை பிஸ்காவின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போகிறார். उसको पिस्का के चट्टान पर ले चला गया. அந்த பிஸ்காவின் கொடுமுடியில ஏறி उस चट्टान के ऊपर चढ़कर அங்கிருந்து ஜனங்களை பார்க்கிறார். वहां से वो लोगों को देखने लगा. அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். वो लोगों को श्रापित करने का सोचा. சாபம் போட வேண்டும் என்று வாயை திறக்கிறார். श्राप देने के लिए उसने अपना मुंह खोला. ஆனால் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து ஆசீர்வாதம் வருகிறது. परंतु बिलाम के
मुंह से आशीर्वाद भरे शब्द निकलने लगे। பாலாக் ராஜாவுக்கு மிகுந்த கஷ்டம். बालक लागा को बहुत कष्ट हुआ। நான் சபிக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தேன். मैं तो श्राप देने के लिए बुलाकर लेके आया। நீரோ இந்த ரெண்டு முறையும் ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தி. तुम तो दोनों बार भी उस लोगों को आशीर्वाद दिया है। இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். मैं फिर से तुम्हें एक और एक मौका दे रहा हूँ। பிஸ்காவின் கொடுமுடியிலிருந்து उस चट्टान से இந்த பிலேயாமை அழைத்து கொண்டு उस बिलाम को लेकर பேயோரின் கொடுமுடி என்று அழைக்கப்படுகிற இடத்துக்கு கொண்டு போகிறார். पेयर नामक एक चट्टान पर ले चला गया। அந்த பேயோரின் கொடுமுடியில் நின்று கொண்டு उस चट्टान पर खड़े रहकर நீர் எனக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார். तू मेरे कारण ये इजराइल लोगों को श्रापित करो कर ஆனா कहा। பிலேயாமால் சபிக்க முடியவில்லை. परंतु बिलाम से वो श्राप नहीं दे पाया। சபிக்க வேண்டும் என்று நினைத்தாலே अगर वो श्रापित करने का सोचा तो भी அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் ஆசீர்வாதமாகவே வருகிறது. उसके मुंह से निकलने वाले शब्द सभी आशीर्वाद भरे हैं। அது பிலேயாம் சொல்லுகிறார், और बिलाम कहता है இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன். मैं तो आशीर्वाद देने के लिए आज्ञा पाया हूँ। நான் சபிப்பது எப்படி? मैं एक श्राप कैसे दे सकता हूँ? தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். परमेश्वर ने इच्छा रखा कि आशीर्वाद करना है। நான் உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோமேயானால் अगर हम सच्चाई से परमेश्वर के पुत्र बनकर रहेंगे, யார் வந்து சபிக்க வேண்டும் என்று நினைத்தாலே कोई भी अगर हमें श्राप देने का सोचेगा तो भी தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாள் சாபம் வராது. कभी भी हमारे जीवन में श्राप नहीं आएगा। வேணுமென்றே சபிக்க வந்தாலே अगर कोई जानबूझकर श्राप देने के लिए आएंगे तो भी அவருடைய வாயிலிருந்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி போடுவார். उनके मुंह से श्राप को आशीर्वाद में बदल देगा। அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए शास्त्र में लिखा गया है இருதயத்தின் எண்ணங்கள் மனுஷனுடையது, मन की विचार तो मनुष्य का है, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். मुंह से निकलने वाली बोली परमेश्वर की ओर से आता है। இருதயத்தில் நினைக்கலாம், हम मन में सोचते रहेंगे நாம அவங்களை சபிக்கணும், उनको हमें श्राप देना है, நாம அவங்களை இல்லாமல் போக பண்ணணும், उनको वो नष्ट करना है, உள்ளத்துல நினைக்கலாம். ऐसा मन में सोचते होंगे। ஆனால் வாயிலிருந்து வரக்கூடிய பிரதியுத்தரம் परंतु मुंह से निकलने वाले शब्द கர்த்தரால் வரக்கூடியது. परमेश्वर की ओर से आता है। எந்த அளவுக்கு சபிக்க வேண்டும் சாபம் போட வேண்டும் என்று நினைத்தாலே जितना भी हमें श्राप देने के लिए हम सोचेंगे, தேவனுடைய பிள்ளைகளை பாதிக்கும் எந்த சாபமும் பாதிக்க முடியாது. कोई भी श्राप हमें नष्ट नहीं कर पाएगा। எவர்கள் சபித்தாலும் அந்த சாபம் உங்கள் மேல் வந்து பலிக்காது. कोई भी अगर श्रापित करे तो भी वो श्राप तुम्हारे ऊपर नहीं आएगा, ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने तुम्हें आशीर्वाद करने के लिए इच्छा रखा है। இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், ये तो मैं आशीर्वाद देने के लिए आज्ञा पाया हूँ, அதை நான் மாற்றக்கூடாது. उसे मैं नहीं पलट सकता। பிலேயாம் சொல்லுகிறார், बिलाम ने कहा ஆண்டவருடைய பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் மேல் அழைத்திருக்கிறார். परमेश्वर से आशीर्वाद पाने के लिए परमेश्वर ने हमें बुलाया है। நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். हम आशीर्वाद पाना है, ये परमेश्वर की इच्छा है। இந்த தேவனுடைய சித்தத்தை மாற்றி அமைக்க ஒருவராலும் முடியாது. ये परमेश्वर की इच्छा को पलटने का किसी से न हो पाएगा। அதனால தான் பிலேயாம் சொல்லுகிறார், इसलिए बिलाम ने कहा பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, झूठ बोलने के लिए परमेश्वर कोई मनुष्य नहीं, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, मन बदलने के लिए कोई मनुष्य का पुत्र नहीं। அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, वो बोले बिना किया नहीं रहेगा क्या? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? उसका वचन कभी पूरा ना होगा क्या? இதோ நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், एक आशीर्वाद ही देने की आज्ञा पाया हूँ, அதை நான் திருப்ப கூடாது, उसे मैं नहीं पलट सकता, அதை நான் திருப்ப கூடாது. उसे मैं नहीं पलट सकता। ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். परमेश्वर के लोगों को परमेश्वर आशीर्वाद देने का इच्छा रखा है। கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கும் போது परमेश्वर ने अगर इच्छा रखा होगा, தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கவோ திருப்பவோ ஒருவராலும் முடியாது. उस आशीर्वाद को रोकना और पलटने किसी से नहीं हो पाएगा। ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் தைரியமாய் இருக்க வேண்டும். इसलिए तुम मसीह के अंदर धैर्य से रहिए। நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். हमें आशीर्वाद करने का परमेश्वर की इच्छा है। நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். परमेश्वर की इच्छा यही है कि हम आशीर्वाद से रहे। நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும் போது हम आशीर्वाद पाकर उन्नति पाते समय நம்மை பார்க்கிற கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். हमें देखकर परमेश्वर आनंद होता है। நம்மேல் உண்மையான அன்புள்ள மக்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். हमारे अंदर सच्चाई लोगों को देखकर परमेश्वर आनंद होता है। ஆனால் எவருடைய எண்ணம் மாறாக இருக்கிறதோ जिसके विचार नहीं बदलते, அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மையிலிருந்து பெருகும் போது जब भी परमेश्वर के आशीर्वाद हम पर गिरकर बढ़ते समय அது மனுஷனுக்கு பொறாமையாய் மாறி போகிறது. मनुष्य के घमंड में जलन के रूप में बदल जाता है। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் மனுஷர்கள் சபித்தாலே अगर मनुष्य हमें श्रापित करे तो भी அந்த சாப நிறைந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி वो தருகிறார். श्रापित शब्द को परमेश्वर हमें आशीर्वाद में बदल देता है। மனுஷர்கள் பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைந்தாலே अगर घमंड होकर जलन होने पर भी தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாகவே நடத்துகிறார். परमेश्वर हमें आशीर्वाद रीति से ही चलाता है। அதனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், इसलिए एक चीज को जान लेना, கர்த்தர்
நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें आशीर्वाद करने के लिए इच्छा रखा है. நாம் ஆசீர்வாதமாய் பழகி பெருக வேண்டும் என்பது கர்த்தர் சித்தமாய் இருக்கிறது. परमेश्वर हमें आशीर्वाद कर कर हमें फलाना हरियाला सर रखना चाहता இப்படி இருக்க है. யார் சபித்தாலும் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடைபடாது. अभी कोई अभी श्राप दे तो भी कोई हमें नहीं नष्ट कर पाएगा. யார் பொறாமைப்பட்டாலும் எரிச்சல் பட்டாலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் தடைபட்டு போகாது. कोई भी हम पर जलने पर भी हम पर जो आने वाले आशीर्वाद हमसे रुकावट नहीं होगी. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமாய் சொல்லணும். इसलिए हमें युवा बांध कर बोल सकते हैं, கர்த்தரின் கூட இருக்கிறார். परमेश्वर मेरे संग है. நான் மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம். मैं छुड़ाया गया इजराइल का लोग हूँ. நான் விடுவிக்கப்பட்ட தேவ பிள்ளை. मैं छुड़ाया हुआ परमेश्वर का लोग हूँ. தேவன் என்னை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். परमेश्वर मुझे आशीर्वाद करने का इच्छा रखा है. கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. परमेश्वर झूठ बोलने का कोई मनुष्य नहीं है. மனமாறுவதற்கு மனிதன் அல்ல. मन फेरने के लिए कोई मनुष्य नहीं है. அவர் சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. वो बोल के जो रखा है वो कभी बदलता नहीं. அவர் வாயை திறந்து வசனித்து விட்டு மனமாற மாட்டார். वो अपने मुंह से बोला वचन से वो नहीं फरता है. ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிறவர். परमेश्वर जो बोलता है उसे पूरा करता है. அவர் செய்கிறதை சொல்லுகிறவர். वो जो बोलता है उसे करता भी है. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். हमारे परमेश्वर ने हमसे कहा है कि मैं आशीर्वाद करूंगा. என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறேன். मेरे लोगों को मैं आशीर्वाद करने का इच्छा रखा हूँ. அப்ப நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். हम आशीर्वाद से रहना ये परमेश्वर की इच्छा है. அதற்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் சம்பவித்தாலும் उसके विरुद्ध में कितने भी काम हो ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக கூடாது. उसमें हम उदास नहीं होना. அது ஒரு நாள் நம்மை தாக்கவும் முடியாது, ஒரு நாள் மனுஷனுடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவும் முடியாது. वो हमारे ऊपर कभी प्रबल नहीं होगी और मनुष्य की इच्छा के अनुसार हमारे ऊपर नहीं आएगी. நீங்கள் பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் हम शवोपदेशक के 7 के 8 पढ़ेंगे. 13 7:13 7:13. தேவனுடைய செயலை கவனித்துப் பார். परमेश्वर के कामों को ध्यानपूर्वक देख. கர்த்தர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? तेरे परमेश्वर ने जो टेढ़ा किया उसे सीधा करने वाला कौन है? தேவனுடைய செய்கைகளை கவனித்துப் பார். परमेश्वर के कामों पर दृष्टि कर. அவர் கோணலாக்கினதை நேராக்கத்தக்கவன் யார்? उसे टेढ़ा किया जो उसे सीधा कौन कर पाएगा? கர்த்தர் ஒரு காரியத்தை கோணலாக்கி விட்டால் அதை நேராக்க ஒருவரால் முடியாது. परमेश्वर ने किसी वस्तु को टेढ़ा कर दिया तो उसे कोई सीधा नहीं कर पाएगा. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. परमेश्वर ने आज्ञा नहीं दिया तो कुछ नहीं हो पाएगा. கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டால் அதை மாற்ற முடியாது. परमेश्वर ने आशीर्वाद करने की इच्छा रखा तो उसे कोई बदल नहीं सकता. கர்த்தர் கோணலாக்கினவைகளை நேர்மையாக்க முடியாது. परमेश्वर ने जो टेढ़ा किया है उसे कोई भी सीधा नहीं कर सकता. 125வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது 125 भजन संहिता के 5वां वचन पढ़ते समय தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை जो टेढ़े रास्तों पर जो सहारा रखते हैं கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். परमेश्वर ने दुष्ट लोगों के साथ चलन रखता है. இப்ப நாங்க கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை जो टेढ़े मार्गों में चलते हैं கர்த்தர் அக்கிரமக்காரரோட சேர பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहोवा अधर्मियों के साथ संग मिला देता है करके लिखा गया है. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். ये सब परमेश्वर की वचन है. ஆனா யோபு சொல்லுகிறார். अभी अय्यूब कहता है யோபு 3வது அதிகாரம் 33வது அதிகாரம் 14வது வசனத்திலே अय्यूब के 33 के 14 वचन पर யோபு 33:14 வாசிங்க. अय्यूब 33 का 14 वचन पढ़ेंगे. தேவன் தாம் ஒரு விசை சொல்லியவற்றை परमेश्वर जो एक बार कहता है இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. दूसरी बार उसे देखकर उसे सुधारता नहीं. ஆண்டவர் ஒரு விசை சொன்னால் அது சொன்னது. परमेश्वर ने एक बार बोल दिया तो उसे बोल दिया. அவர் சொன்னதை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல. वो जो बोला है उसे दूसरी बार फिर से सुधारता नहीं. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நினைக்கிறோம் हम अपने जीवन में सोचते हैं ஏதோ ஒரு கோணலான காரியம் வந்திருக்குமேயானால் उसको टेढ़ा हुआ रास्ता हमारे जीवन पर आए அதை நேராக்க முடியாது என்று மக்கள் சொல்லுகிறார்கள். उसे सीधा नहीं कर पाएंगे कर लोग कहेंगे. தேவன் கோணலாக்கினவைகளை செவ்வையாக்க ஒருவராலும் முடியாது. परमेश्वर जो टेढ़ा कर दिया उसे सीधा करने किसी से नहीं होगा. ஆனா யோபு தன் வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கைகளை அறிந்தவன். परमेश्वर जो अपने अय्यूब अपने जीवन में जो हुआ है वो परमेश्वर जानता है. யோபு கர்த்தருடைய செய்கைகளை தன் வாழ்க்கையில அனுபவித்தவன். अय्यूब जो परमेश्वर ने किया है उसे वो अपने जीवन पर अनुभव किया है. இந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். ये अनुभव से वो कहता है கர்த்தர் தாம் சொல்லிய காரியத்தை परमेश्वर ने जो एक बार कह दिया है बातों को இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல. दूसरी बार देखकर उसे सुधारता नहीं है. மனுஷன் ஒரு வார்த்தை இப்பொழுது சொல்லுவார். मनुष्य भी एक बात अभी कहेगा. அடுத்த நிமிஷம் தான் சொன்ன வார்த்தை மறந்து திரும்ப வேற விதமாய்
பேசுவார். दूसरे पल में वो जो बोला तो उसे भूलकर दूसरी बातें कहने लगेगा। ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்ல. परंतु परमेश्वर ऐसा नहीं। கர்த்தர் சொன்னால் சொன்னது. परमेश्वर ने जो कह दिया वो कह दिया। கர்த்தர் சொல்லியவற்றை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல. परमेश्वर एक बार बोलकर उसे दूसरी बार उसे सुधारता नहीं। அப்ப ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். अभी परमेश्वर कहता है कि तुम्हें आशीर्वाद करूंगा। நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் சொன்னதுதான். परमेश्वर ने कह दिया कि आशीर्वाद करूंगा तो कह दिया है। அதை மாற்ற ஒருவராலும் முடியாது. उसे बदलने में किसी से नहीं होगा। தேவனுடைய பிள்ளைகளும் தைரியமாய் இருக்க வேண்டும். हम युवा बांधकर रहना है। ஆனா கர்த்தர் எவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்கிறாரோ अभी किसे देखकर परमेश्वर हाय कहता है அவருடைய வாழ்க்கையின் நிலைமை மிகவும் முடியதா மோசமாய் இருக்கிறது. उनका जीवन का नष्ट हो जाता है। ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் சபிக்கிறவர் அல்ல. परमेश्वर हमें कभी श्रापित नहीं करता। ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறார். वो परमेश्वर आज्ञा आशीर्वाद देने के लिए आज्ञा रखा है। கர்த்தர் சில மனுஷங்களை பார்த்தவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். परंतु परमेश्वर कुछ लोगों को देखकर हाय कर कर कहता है நாம் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். हम तो आशीर्वाद पाने के लिए आज्ञा पाए हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा। ஒரு சிலருக்கு கர்த்தர் ஐயோ என்று சொல்லுகிறார். कुछ लोगों को परमेश्वर हाय कहता है। வேதத்தை வாசிக்கும் போது हम शास्त्र में पढ़ते समय இயேசுவுக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். यीशु को 12 चेले लोग थे। இந்த 12 சீசர்களில் ஒருவன் பெயர் யூதாஸ். उस 12 चेलों में से एक का नाम यूदास था। யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்பதை இயேசு அறிந்திருந்தார். यहूदा उसे एक बार पकड़वा देगा कर यीशु जानता था। இயேசுவை இந்த மக்களுடைய கையில பிடித்து கொடுப்பான் யூதாஸ் என்பதை அறிந்திருந்தார். ये यूदास एक दिन ये यीशु को इस लोगों के हाथों में पकड़वा देगा कर यीशु जानते थे। அதை ஆண்டவர் சில வேளைகளிலே உணர்த்தி காண்பிக்கும்படியாய் பேசவும் செய்தார். उसे विवेकित करने के लिए कुछ बातों पे यीशु ने उसे बताया भी। ஆனா இந்த யூதாஸ் परंतु यहूदा இயேசுவை காட்டிக் கொடுக்கிறோமே என்கிற வருத்தம் அவனுக்குள்ள இல்லை. ये यीशु को हम पकड़वा दे रहे करके उसके अंदर कोई बात नहीं थी। ஆனால் 30 வெள்ளிக்காசு நமக்கு கிடைக்கும் என்பதற்காக 30 सोने के सिक्के मुझे मिल जाएंगे कर அந்த வெள்ளிக்காசு மீது ஆசை வைத்து वो चांदी के सिक्के के ऊपर उसने इच्छा रखकर இயேசுவை காட்டிக் கொடுத்தார். यीशु को उसने पकड़वा दिया। ஆனா இயேசு முதலே சொன்னார் यीशु ने पहले ही बता दिया था மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். मनुष्य का पुत्र जिस प्रकार उसके लिए लिखा है उसी समान वो चलता है। ஆனால் ஒருவன் மனுஷகுமாரனை காட்டிக் கொடுப்பார். एक मनुष्य के पुत्र को एक आदमी बताएगा दिखाएगा। மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு ஐயோ. जो पकड़वा देगा उसके लिए हाय। அவன் பிறவாதி இருந்தால் அவனுக்கு நலமாய் இருக்கு. वो अगर बदल जाएगा तो उसके लिए अच्छी होगा। இயேசு சொல்லுகிறார் यीशु कहता है நான் பிதா எனக்கு நியமித்த பாதையில போய் கொண்டிருக்கிறேன். मैं पिताजी ने जो मेरे मार्ग रखा उसी मार्ग पर चल रहा हूँ। ஆனால் என்னை ஒரு மனுஷன் காட்டிக் கொடுப்பார். मुझे भी एक मनुष्य दिखा देगा। அந்த காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்று சொன்னார். जो पकड़वा देगा उसके लिए हाय कर कहा है। ஆண்டவருடைய வாயிலிருந்து ஐயோ என்று வார்த்தைகள் எவர்கள் மேலெல்லாம் கடந்து வந்ததோ परमेश्वर के मुंह से जो भी हाय कर जिसके मनुष्य के ऊपर आया அவர்களுடைய நிலைமை எல்லாம் மோசமாய் மாறி போனது. उसका जीवन सब नष्ट हो गया है। வேதத்தில் வாசிக்கிறோம் हम शास्त्र में पढ़ते हैं யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுத்த போது यहूदा जब भी परमेश्वर यीशु को पकड़वा दिया இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்பதை கேள்விப்பட்ட போது यीशु जब मृत्यु के तराई पर चला गया कर कहा गया அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே பாதிக்கிறது. उसके मन उसके अंदर चिंतित होने लगा। எந்த மூப்பர்கள் அவனுக்கு வெள்ளிக்காசை கொடுத்தார்களோ जो लोगों ने उसे 30 सिक्के दिए அவர்களிடத்திலே போய் சொல்லுகிறார் उनके पास जाकर कहने लगा குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். मैंने निर्दोष लहू को मैंने दिखा दिया हूँ। குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தபடி நான் பாவம் செய்தேன் निर्दोष लहू को मैंने दिखा दिया इसलिए मैंने पाप कर दिया என்று சொன்னார். ऐसा बोल दिया। அவர்கள் சொன்னார்கள் उन लोगों ने कहा அதற்கு அது உண்பாடு, वो तो तेरे ऊपर की बातें हैं। அது உண்பாடு. वो तो तेरी बातें हैं। மன வேதனை தாங்க முடியல. उसके मन की चिंता को वो संभाल नहीं पाया। வேகமாய் தேவாலயத்துக்கு போனார். जोर से वो कलीसिया की ओर भागा। தான் பெற்றுக்கொண்ட வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்து விட்டு जो उसने सिक्के पाए थे उसने सभा के अंदर डाल दिया। அவன் தற்கொலை பண்ணி கொண்டார். वो अपने आप को घात कर लिया। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ளணும். एक चीज को हमें ध्यान रखना है மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறவன் जो मनुष्य के पुत्र को जो दिखलाता है அல்லது குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறவன் जो निर्दोष लहू को निर्दोष दोष लगाता है அவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொன்னார். उनके लिए हाय कर परमेश्वर कहता है தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறோம். हम आशीर्वाद पाने का आज्ञा पाए हैं। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே நம்மை சுத்தம் கொண்டிருக்கிறார். हमें परमेश्वर इच्छा रखा है कि हमें आशीर्वाद पाए। ஆனா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி இல்லை. अभी बहुत से जीवन पे बढ़ोतरी नहीं है। அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. बहुत से लोगों के जीवन में आशीर्वाद नहीं है। அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை. अभी बहुत से लोगों के उन्नति नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஐயோ என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறார்கள். अब जो परमेश्वर हाय बोलने वाले झुंड पर पाए जाते हैं। எப்படிப்பட்ட விசுவாசியா இருந்தாலும் कोई भी प्रकार के विश्वासी रहे தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग குற்றமில்லாதவர்களை குற்ற
குற்றப்படுத்தினால் जो निर्दोष है उसे दोष दिलाएंगे, அது தேவனுடைய பார்வையில் பாவமாய் இருக்கிறது. वो परमेश्वर के नजर पर पाप है। அதனால தான் சங்கீதத்துல வாசிக்கிறோம், इसलिए भजन संहिता पर पढ़ते हैं, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நீ யார்? दूसरों को दोषी दिलाने वाला कौन है? மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. दूसरे को दोषी दिलाने को मनुष्य को कोई अधिकार नहीं है। நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் எழும்பி இருப்பார். अगर धर्मी गिरेगा तो भी वो 7 बार खड़े रहेगा। குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்துவது अगर जो निर्दोष है उसे दोष दिलाने वाले, தேவனுக்கு முன்பாக பாவமாய் இருக்கிறது. वो परमेश्वर के नजर पर पाप के रूप में है। தேவனுடைய பிள்ளைகள் குற்றமில்லாதவர்களை குற்றம் சாட்டும் போது जो निर्दोष है उन्हें दोष दिलाते समय ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். परमेश्वर के आशीर्वाद के बदले में वो आशीर्वाद को खो जाते हैं। கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளியா இருக்க हम வேண்டுமானால், आशीर्वाद को पा लेने के लिए, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வேதனை இல்லாமல் இருக்க வேண்டுமானால், अगर परमेश्वर की आशीर्वाद हमारे जीवन में वेदना के बिना रहना है तो, வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் இருக்க வேண்டுமானால், हमारे जीवन में शांति और समाधान भरपूरी से रहना है तो, குற்றமில்லாதவர்களை குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. निर्दोषियों को कोई दोष करके नहीं दी बताना। எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, कितने साल के विश्वासी रहेगी तो भी ठीक है। தேவனுடைய பிள்ளைகள் குற்றமில்லாதவர்களை குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. निर्दोषियों को दोषी नहीं ठहराना है। கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுக்கிற அந்த மனுஷனுக்கு அன்று சொன்னார், ஐயோ. निर्दोष लोगों को जिसने दिखाया उन्हें परमेश्वर ने कहा कि हाय। ஆண்டவர் மனுஷனை பார்த்து ஐயோ என்று சொன்னால் வேலை முடிஞ்சு. एक परमेश्वर ने एक मनुष्य को देखकर हाय कहा तो उसका जिंदगी खत्म हो गया। அதனால கர்த்தருடைய பார்வையில் நாம் அவரால் ஐயோ என்று சொல்லப்படுகிற நிலைமையில நம்ம வாழக்கூடாது. इसलिए परमेश्वर के नजर पे वो हाय बोलने के समान हमें नहीं चलना है। கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷமாய் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய நிலைமையில நாம் காணப்பட வேண்டும். परमेश्वर हमें देखकर परमेश्वर आनंद से आशीर्वाद देने की उस परिस्थिति में चलना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். हमें बहुत ध्यान पूर्वक से रहना है। வேதத்தில் अनेक காரியங்களை நாம் வாசிக்கிறோம். हम शास्त्र में बहुत से घटनाओं को पढ़ते हैं। ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிப்போமேயானால், यशायाह के 3:11 को अगर हम पढ़ेंगे, துன்மார்க்கனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. दुष्टों को हाय करके लिखा गया है। துன்மார்க்கனுக்கு ஐயோ, दुष्टों को हाय करके लिखा गया है। அவனுக்கு கேடு உண்டாகு. उसको नष्ट हो जाएगी। துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகு. ये दुष्ट लोग हाय उनके लिए नष्ट होगा। இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. ये परमेश्वर ने बोला हुआ वचन है। துன்மார்க்கன் தன் கௌரவத்தினால் தேவனை தேடார். परमेश्वर अपने गौरव के कारण दूसरे को नहीं, परमेश्वर எந்த नहीं ढूंढता। மனுஷன் தேவனை தேடாமல் இருக்கிறானோ, जो मनुष्य परमेश्वर को नहीं ढूंढता है, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஐயோ என்று சொல்லுகிறார். उन मनुष्यों को देखकर परमेश्वर हाय कहता அந்த है। தேவனை தேடாத மனுஷனுக்கு கேடு உண்டாகு. जो मनुष्य परमेश्वर को नहीं ढूंढता है उनके लिए बुरा होता है। துன்மார்க்கனுக்கு ஐயோ, दुष्टों को हाय, அவனுக்கு கேடு உண்டாகு. उसको बुरा होगा। தேவனை தேடாதவன் துன்மார்க்கன், जो परमेश्वर को नहीं ढूंढता है वो दुष्ट है, அவனுக்கு கேடு உண்டாகு. उसको बुरा काम होगा। அப்படினால் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஐயோ என்கிற வார்த்தைக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க கூடாது. इसलिए परमेश्वर के मुंह से निकलने वाले हाय बनने वाले के पात्र नहीं बनना है। ஏசாயா 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிப்பீர்களேயானால், यशायाह के 5:11 को अगर तुम पढ़ोगे, சாராயத்தை நாடி ये शराब को ढूंढकर அதிகாலமே எழுந்து சாராயம் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सुबह उठकर जो शराब पीते हैं उनके लिए हाय करके लिखा गया है। ஆண்டவருடைய பிள்ளைகள் அதிகாலையில எழுந்து சாராயத்தை குடிக்கிறவர்களுக்கு ஐயோ. जो सुबह उठकर शराब पीते हैं उनके लिए हाय। கர்த்தர் ஐயோ என்று சொல்வார், ஆனால் பின்னிலைமை மிகவும் கஷ்டமா இருக்கு. अगर परमेश्वर ने हाय कहा तो अपने आगे वाले जीवन एक नष्ट हो जाएगी। ஆனபடினால இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்த்து, इसलिए हमें जानपूर्वक देखकर, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? अब अगर हम परमेश्वर जो आशीर्वाद करते हैं उस रास्ते पर है क्या? ஆண்டவர் நம்மை பார்த்து ஐயோ என்று சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து மனம் திரும்ப வேண்டும். हमें परमेश्वर जो हाय कहने वाले उस रास्ते पर है क्या करके हमें देखकर हमें मन फिराना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் வாசிக்கும் போது, हम शास्त्र में पढ़ते समय அந்த ஏசாயா 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, यशायाह के 5:20 में अगर पढ़ते समय, தீமையை நன்மை என்று, बुराई को भलाई में, நன்மையை தீமை என்று, भलाई को बुराई में, வெளிச்சத்தை இருள் என்று, अंधियारों को उजाला में, இருளை வெளிச்சம் என்று, उजाला को अंधेरा में, தித்திப்பை கசப்பென்று, कड़वे को मीठा पे, கசப்பை இனிப்பென்று कड़वा को मीठा कर कर, சொல்லுகிறவனுக்கு ஐயோ, ऐसा जो बोलता है उसे हाय। சொல்லுகிறவனுக்கு ஐயோ. ऐसा जो बोलता है उसे हाय। தீமையை நன்மை என்று சொல்வார்கள், बुराई को भलाई कहते हैं, நன்மையை தீமை என்று சொல்வார்கள், भलाई को बुराई कहते हैं, இருளை வெளிச்சம் என்று சொல்வார்கள், अंधेरों को उजाला कहते हैं, வெளிச்சத்தை இருள் என்று சொல்வார்கள்.
சொல்வார்கள், उजाले को अंधेरे कहते हैं, இனிப்பை கசப்பென்று சொல்வார்கள், मीठे को कड़वा कहते हैं, கசப்பை இனிப்பென்று சொல்வார்கள். कड़वे को मीठा कहते हैं। இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ऐसे लोगों को परमेश्वर कहता है कि हाय, தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவு புரட்டு நாவா இருக்க கூடாது. हमारा जीव बुराई नहीं रहना அதனால चाहिए। தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए हम शास्त्र में पढ़ते हैं, உள்ளதை உள்ளதென்று जो बात अंदर है वो अंदर ही रहकर, இல்லதை இல்லை என்றும் சொல்லுங்க. जो नहीं है वो नहीं कर कहिए, உள்ளதை உள்ளது சொல்லுங்க, जो है उसे वैसे कहिए, இல்லாததை இல்லை என்று சொல்லுங்க. जो नहीं है उसे नहीं है कर कहिए। இதற்கு மிஞ்சி இருக்குமையானால் अगर इसके बदले में रहेंगे அதை கர்த்தர் பார்க்கிறார். वो परमेश्वर देखेगा। அதனால इसलिए ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாயின் நாவும் உண்மையா இருக்க வேண்டும். इसलिए सभी लोगों का जबान सच्चाई से रहना है। தீமையை தீமை என்று சொல்லுங்க, बुराई रहेगा तो बुराई कहिए, நன்மையை நன்மை என்று சொல்லுங்க, भलाई है तो भलाई कहिए, இருளை இருள் என்றும் வெளிச்சத்தை வெளிச்சம் என்று, अंधेरा अंधेरा और उजाला उजाला है कर, இனிப்பை இனிப்பென்றும் கசப்பை கசப்பென்று சொல்லுங்க. मीठा है तो मीठा और कड़वा है तो कड़वा है तो कहिए। ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நாவு புரட்டி புரட்டி பேசக்கூடாது. हमारा जीव बदलते बदलते नहीं बोलना है। ஆண்டவருடைய நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். हमारे मुंह के बोली को परमेश्वर ध्यानपूर्वक देखता है। நீதிமானை கண்டால் நீதிமான் என்று சொல்லுங்க, धर्मी को देखा तो तू धर्मी कर कहना, நீதிமானை பார்த்து பாவி என்று குற்றம் சாட்டுகிறவர்கள், धर्मियों को देखकर पापी जो बातें हैं, அல்லது உலகத்தின் ஆசை இச்சைகளுக்காக ஒரு பாவியை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறவர்கள், ये संसार की इच्छा को पा लेने के लिए पापी को देखकर धर्मी कहने वाले लोग தேவனுடைய பார்வையிலே ஐயோ என்கிற ஸ்தானத்தில் காணப்படுகிறார். परमेश्वर के नजर पे हाय के जगह पर पाए जाते हैं। அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டுமே அல்லாமல், इसलिए परमेश्वर के आशीर्वाद को पालने वाले पात्र बन के रहना, बल्कि கர்த்தர் நம்மை பார்த்து ஐயோ என்று சொல்லக்கூடிய ஒரு அளவிலே நாம் இருக்க கூடாது. हमें देखकर परमेश्वर हाय बोलने वाले उस जगह पर नहीं रहना है। ஏசாயா 29 அதிகாரம் 15 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ऐसा है कि 29 के 15 वचन पढ़ेंगे। ஏசாயா 29:15 29 के 15 वचन, தங்கள் ஆலோசனைகளை கர்த்தருக்கு மறைத்து, अपनी युक्तियों को यहोवा से छुपाकर, மறைவிடங்களில் ஒளித்து, उसे छुपाकर यत्न करते हैं, தங்கள் கிரியைகளை நடப்பித்து, अपने कामों को पूरा करके। நம்மை காண்கிறவர் யார், हमें देखने वाला कौन, நம்மை அறிகிறவர் யார் हमें कौन जानता है, என்கிறவருக்கு ஐயோ. ऐसे जो बोलते हैं वो हाय, அவர்கள் செய்கிறது वो जो कहते हैं மறைவிடங்களிலே ஆலோசனை பண்ணுகிறார்கள், वो छुप कर रहकर अपनी युक्ति करते हैं, கர்த்தருக்கு மறைக்கிறார்கள், परमेश्वर से छुपाते हैं, மறைவிடங்களிலே ஒளித்திருந்து தங்கள் கிரியைகளை वो நடப்பிக்கிறார்கள். छुप कर रहकर अपने युक्तियों को पूरा करते हैं। கர்த்தர் அதை பார்க்கிறார். परमेश्वर से देखता है, அவங்க நினைக்கிறாங்க वो सोचते हैं நம்ம ஆலோசனை பண்றது யாருக்கும் தெரியாது, हम जो युक्ति करते हैं वो कोई नहीं जानता है, நாம கர்த்தருக்கு மறைத்திருக்கிறோம், हम परमेश्वर से छुपा कर रखे हैं, மறைவிடங்களில் ஒளிந்திருக்கிறோம் हम छुप कर बैठे हैं। என்று கிரியை நடப்பித்து, ऐसा वो छुप कर काम करके, நம்மை காண்கிறவர் யார், मुझे कौन देखता है, நம்மை அறிகிறவர் யார் हमें कौन जानता है, என்று உள்ளத்துக்குள்ள கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ऐसा अपने मन पर प्रश्न पूछते रहते हैं। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र पर लिखा गया है, மனிதன் ராஜாவை கனம் பண்ணுகிறவன் அது கனமடைவார். राजा को जो आदर देता है वो आदरमान होगा। இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, और एक जगह पर लिखा गया है, எந்த மறைவிடத்திலிருந்து எந்த ஒளிப்பிடத்திலிருந்து செய்தாலும் कोई भी छुपे हुए स्थान से कुछ भी काम करे, செட்டைகள் உள்ளவைகள் அவைகளை அறிவிக்கும், पंखों के नीचे जो है वो उनको पकड़ेगा, செட்டைகள் உள்ளவைகள் அவைகளை அறிவிக்கும். पंखों के नीचे जो रुका है वो उन्हें दिखला देगा। அதனால மறைவிடமாய் இருந்து ஆலோசனை பண்ணினாலும், जो अगर छुप कर रहकर अपनी युक्ति को करेंगे तो भी, கர்த்தருக்கு மறைந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டாலும், अगर परमेश्वर से हम छुप कर बैठे कर सोचेंगे तो भी, மறைவிடங்கள்ல ஒளித்திருந்து கிரியை நடப்பித்தாலும், अगर छुप कर रहकर अपने युक्तियों को पूरा करेंगे तो भी, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார் என்கிற அறிவு இல்லை, परमेश्वर हमें देखता है अगर उनको ध्यान नहीं है, கர்த்தரை காண்கிறார் என்கிற அறிவு இல்லை, परमेश्वर हमें देख रहा है अगर उन्हें ध्यान नहीं है, மனதில் நினைக்கிறாங்க, वो मन में सोचते हैं நாம் ஆலோசனை பண்ணுவது ஒருத்தருக்கு தெரியாது, हम जो युक्ति कर रहे हैं वो कोई नहीं जानता है, நாம கிரியை செய்வது ஒருத்தருக்கு தெரியாது, हम जो काम कर रहे हैं वो कोई नहीं देख रहा है, நாம் செயல்படுகிற விதம் ஒருத்தருக்கு தெரியாது, हम जो काम कर रहे हैं वो कोई नहीं जानता है। மறைவிடத்தில் இருந்து ஆலோசனை பண்ணி छुप कर रहकर युक्ति कर कर ஒளிப்பிடத்தில் இருந்து கிரியை செய்து वो छुपे हुए स्थान से वो कामों को पूरा करते हैं। நாம் ஆலோசனை பண்ணுகிறதும் கிரியை செய்கிறதும் ஒருத்தருக்கு தெரியாது என்று நினைக்கிறார்கள். हम जो युक्ति करते हैं जो काम कर रहे हैं वो कोई नहीं जानता करके वो सोचते हैं, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், परंतु परमेश्वर कहता है அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ,
ऐसे लोगों को हाय, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை காண்கிறார். परमेश्वर तुम्हें देखता है, உன்னை காண்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். परमेश्वर जो तुम्हें देखता है वो परमेश्वर तुम्हारे संग है। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, நான் எங்க போனாலும் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. मैं कहां पर भी जाऊं परमेश्वर का हाथ मेरे संग है। நான் பாதாளத்தில் இறங்கினாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. मैं अधोलोक पे उतर जाऊंगा तो भी परमेश्वर का हाथ मेरे संग है। நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. मैं आकाश के ऊपर चढ़ाई करूंगा तो भी परमेश्वर का हाथ मेरे संग है। கர்த்தருக்கு மறைமாய் நான் எங்கே போவேன்? परमेश्वर को छुपा के मैं कहां पर जाऊंगा? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மறைமாய் எந்த காரியமும் செய்ய முடியாது. परमेश्वर को छुपा कर कोई भी काम हम नहीं कर सकते हैं, எந்த காரியமும் செய்ய முடியாது. कोई भी काम नहीं कर सकते। ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை வைத்திருந்தார். आदम और हवा को परमेश्वर ने एदेन वाटिका पे रखा था। செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். एक काम को तुम्हें नहीं करना है करके उसे सिखाया था, ஆனால் தேவனுடைய வார்த்தை மீறி செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்தார்கள். परंतु परमेश्वर ने जो बोले था उसे आज्ञा पालन उल्लंघन कर उसे किया। செய்து முடித்து उसे काम कर पूरा करके பயந்து போய் தேவனுடைய தோட்டத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள். डर कर परमेश्वर की वाटिका पर छुप कर बैठे थे। கர்த்தர் வருகிறார். परमेश्वर आ रहा है, ஆதாமே हे आदम நீ எங்க तू இருக்கிறாய்? कहां पर है? நீ எங்க तू இருக்கிறாய்? कहां पर है? ஆதாம் சொன்னார், आदम कहने लगा, தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு तुम्हें परमेश्वर तुम्हारी आवाज को सुनकर நான் பயந்து தோட்டத்துக்குள்ளே ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். मैं डर कर वाटिका में छुप कर बैठा हूँ, ஒளித்துக் கொண்டிருக்கிறேன். छुप कर बैठा हूँ। ஏன் ஒளியணும்? क्यों छुपना है? தேவனுடைய பிள்ளைகள் இல்லாததை இல்லதென்று जो नहीं है उसे नहीं बोलकर கற்பனைகளை பண்ணி अपने अपने विचारों पर रखकर மறைவிடத்தில் இருந்து யோசனை பண்ணி अपने छुप कर अगर युक्ति बनाते समय கர்த்தருக்கு தங்களை மறைத்துக் கொண்டு परमेश्वर को हमें छुपाकर அவருடைய ஆலோசனை நிறைவேற்றுவதை वो अपने युक्ति को पूरा करने में கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். वैसे लोगों को हाय कर कर परमेश्वर कहता है। ஆனா அப்படினால் நாம் ஆராதனைக்கு வருவதனால் அல்ல விசுவாசி. इसलिए हम आराधना में आते हैं इसलिए विश्वासी नहीं। வருஷக்கணக்காய் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதனால் அல்ல விசுவாசி. साल भर हम कलिशा पर आते हैं हम विश्वासी नहीं। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். परमेश्वर हमारे जीवन को परख कर देखता है। நாம் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். हम क्या कर रहे हैं कर परमेश्वर देखता है। நாம் மறைவிடத்தில் இருந்து எதை பேசுகிறோம் என்பதை பார்க்கிறார். हम छुप कर क्या बातें बोल रहे कर परमेश्वर जानता है। நாம் ஆலோசனை பண்ணுகிறது என்ன என்பதை கர்த்தர் பார்க்கிறார். हम जो युक्ति बनाते हैं वो परमेश्वर देखता है। கர்த்தருக்கு மறைத்து எந்த காரியத்தை செய்ய முடியாது. परमेश्वर को छुपा कर कोई भी काम नहीं कर सकते। அதனால தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग, நம்மை காண்பவன் யார்? हमें देखने वाला कौन, என்னை பார்ப்பவர் யார் मुझे देखने वाला कौन, என்று சொல்லி தைரியப்படுத்திக் கொண்டு जो अपने आप को धैर्य बनाता है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி परमेश्वर के लोगों के विरुद्ध विचार தேவ बनाकर பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமை இழைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு परमेश्वर लोगों को बुराई करने का करके विचार रखकर மறைவிடத்தில் இருந்து கிரியை செய்கிறவர்களுக்கு ஐயோ. जो छुप कर काम करता है उनके लिए हाय। அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்கணும். इसलिए हमें बहुत ध्यान पूर्वक रहना है। கர்த்தருடைய கண்கள் அன்பு நிறைந்த கண்கள். परमेश्वर की आंखें आनंद भरा आंखें हैं। ஆண்டுடைய சபைக்கு வெளியில இருக்கும் போது हम परमेश्वर की कलिया के बाहर रहते समय கர்த்தரை அறியாமல் தூரமாய் இருந்த நாட்கள்ல परमेश्वर को नहीं जानते जो भी दूर थे, ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக उद्धार पाने से पहले கர்த்தருடைய கண்கள் நமக்கு புறா கண்களைப் போல வெளிப்பட்டது. परमेश्वर की आंखें हमें कबूतर की आंखों के समान थी। கர்த்தர் நமக்கு அன்புள்ளவராய் தன்னை வெளிப்படுத்தினார். परमेश्वर में प्रेमी बनकर आया। ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவ சபைக்குள்ள வருகிறோமோ हम जब उद्धार पाकर परमेश्वर की कलीसिया पर आते हैं அன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்மேல் அக்னிமயமான கண்களாய் இருக்கிறது. उस दिन से परमेश्वर की आंखें हमें अग्नि के समान थी। அக்னிமயமான கண்களையுடைய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் காண்கிறார். आग से भरा हुआ आंख परमेश्वर हमें हर एक दिन देखता है। அதனால ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது என்கிற அறிவு நமக்கு வேண்டும். इसलिए परमेश्वर का नजर हमें देख रहा है करके हमें ध्यान रखना है। நமக்குள்ள புரட்டுனாவும் இருக்க கூடாது. हमें बदलने की आत्मा नहीं होनी चाहिए। இல்லாதது இல்லது என்று சொல்ல கூடாது. जो नहीं है तो उसे नहीं करके करना है। மறைவிடத்திலே ஆலோசனை பண்ண கூடாது. हमें छुप कर रखा, हमें युक्ति नहीं करना है। கர்த்தருக்கு நம்மை மறைத்து கிரியை செய்ய கூடாது. परमेश्वर का हमें छुपा कर काम नहीं करना है। குற்றமில்லாதவர்களை குற்றவாளி என்று தீர்க்க கூடாது. निर्दोषियों को दोषी नहीं ठहराना है। இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லி ये இருக்கிறார். सभी बातें करने वालों को हाय कर कर परमेश्वर ने कहा அப்ப है। ஆண்டவருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். हमें मन फिराना है। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें आशीर्वाद करने का इच्छा रखा है। அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. वो झूठ बोलने वाला नहीं, அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. वो अपना मन नहीं फेरता है। ஆனால் हाँ, बल्कि தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு அபாத்திரராய் மாறி போகும்போது अगर उसके लिए हम अपात्र में बदल जाएंगे கர்த்தர் மனம் நொந்து ஐயோ என்று சொல்லுகிறார். वो अपने मन में दुखित होकर हाय कहता है। ஐயோ என்று ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொன்னால் அந்த மனுஷனுடைய பிற்காலம் மிகவும் மோசமாய் மாறுகிறது. अगर परमेश्वर उसके हाय कहे तो उसका भविष्य जो है वो बिगड़ जाता है।
இன்னைக்கு நாம நினைக்கிறோம் என்னை காண்கிறவர் யார் என்னை பார்க்கிறவர் யார் என்று தீங்கு செய்கிறார்கள். आज हम सोचते हैं कि हमें देखने वाला कौन है, हमें जानने वाला कौन है करके हम बुराई करते हैं। யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். यहोशू अपने इस्राएल लोगों को चला कर लेके आ रहा है। எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனார்களோ அங்கெல்லாம் வெற்றி கிடைத்தது. जहाँ जहाँ वो युद्ध के लिए गया था वहाँ वहाँ उन्होंने जय पाया। அங்கெல்லாம் வெற்றி கிடைத்தது. जहाँ जहाँ गए थे वहाँ जय पाए। ஆனா இப்பொழுது ஒரு ஆயி என்கிற சிறிய பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். अभी ए नामक एक छोटे से शहर पर युद्ध करने के लिए गए थे। அந்த யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும்போது वहाँ पे युद्ध में जब भी गए थे கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, परमेश्वर ने बोला हुआ एक शब्द, நீங்கள் யுத்தத்துக்கு போங்க, तुम युद्ध के लिए जाइए, அந்த ஆயி பட்டணத்தை உங்கள் கையிலே நான் தருவேன், वो ए नगर को तुम्हारे हाथों पर मैं दूंगा, ஆனால் ஒரு நிபந்தனை, परंतु एक विनती है, சாபத்தீடான பொருளை ஒன்று உங்கள் குடும்பம் உங்கள் வீட்டுல கொண்டு வரக்கூடாது. कोई भी श्रापित वस्तु को तुम अपने घर पर न लेके आना। சாபத்தீடானதை நீங்கள் யாரும் எடுக்க கூடாது. श्रापित वस्तु को तुम नहीं छूना। ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். परमेश्वर ने बोल कर उन्हें भेजा था। யுத்தத்துக்கு போனவர்கள் युद्ध में जाने वाले में ஆகான் என்ற ஒரு மனுஷன் இருந்தார். आहान नामक एक व्यक्ति था। இந்த மனுஷனுக்குள்ளே ये मनुष्य के अंदर அங்கே யுத்தத்துக்கு போன போது वो युद्ध पर जाते समय அங்கே ஒரு பாபிலோனிய சால்வையை பார்த்தார். वो बाबिलोन के पर्दे को देखा, அங்கே ஒரு வெள்ளி பாலத்தை பார்த்தார். वो चांदी के बर्तन को देखा, பொன்னை பார்த்தார். பொன்னு और सोने को देखा। இவைகளெல்லாம் பார்த்த போது ये सभी चीजों को देखते समय அவனுடைய உள்ளத்துக்கு ஒரு இச்சை உண்டானது. उसके मन पर विचार उठी, அவன் அந்த பொற்பாலத்தையும் उस पात्र को, அந்த பாபிலோன் சால்வையும் பார்த்த போது वो बाबिलोन के कपड़े को देखते समय வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा है, இந்த ஆகானதை கண்டு ये आकान उसे देखकर அதை இச்சித்து उस पर इच्छा रखकर தனக்கென்று எடுத்து वो अपने लिए उठा लिया, தன் வீட்டுக்குள்ளே புதைத்து वो வைத்தார். अपने घर के अंदर छुपा कर रखा, தன் வீட்டுக்குள்ளே புதைத்து वो வைத்தார். अपने घर के अंदर छुपा कर रखा। ஆண்டுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, என்னை காண்பவன் யார், मुझे देखने वाला कौन, என்னை பார்ப்பவன் யார், मुझे देखने वाला कौन है, இந்த ஒரு துணிகரமான கேள்வியோடு ये तीव्रता उनके अंदर रहकर சாபத்தீடானதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வைத்தால் श्रापित वस्तुओं का अगर अपने घर पर रखेंगे, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் परमेश्वर को न अच्छा लगने वाली बातों को हम पूरा ஒரு करेंगे, மனுஷனுடைய முடிவு பரிதாபமாக முடியும். उसका मनुष्य का अंत बुराई से होगा। யோசுவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். यहोशू परमेश्वर की ओर विनती करता है, ஆண்டவர் காட்டி கொடுத்தார். परमेश्वर ने उसे दिखा दिया, ஆண்டவர் காட்டி கொடுத்தார். परमेश्वर ने उसे दिखला दिया, யாருக்குள்ளே பாவம் ஒளிந்திருக்கிறது என்பதை கர்த்தர் காட்டி கொடுத்தார். इसके अंदर पाप छुपाया करके परमेश्वर ने दिखा दिया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर के नजर से छुपा हुआ कोई बात नहीं है, அதனால கர்த்தர் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்குவார். परमेश्वर जो भी है सभी बाहर दिखला देता है। இந்த ஆகானை கர்த்தர் காட்டி கொடுத்தார். आकान को परमेश्वर ने दिखाया, ஜனங்களுடைய கல்லெறிந்து கொண்டு போட்டார்கள். लोगों ने उसे पत्थर फेंक कर मार दिया। ஆகான் இச்சித்து பெற்றுக்கொண்ட அந்த பொருட்களை அவனால் அனுபவிக்க முடியவில்லை. जो परमेश्वर आकान ने जो इच्छा रखा था उस वस्तु को उसने उपयोग नहीं किया, தேவனுடைய பிள்ளைகள் மாம்சீகத்திலே இச்சித்து और शारीरिक पे इच्छा रखकर உங்கள் விருப்பத்தின்படி காரியங்களை தெரிந்து கொண்டால் अपने अनुसार हम उस कामों को पूरा करेंगे, அதை அனுபவிக்க முடியாது. उसे हम अनुभव नहीं कर पाएंगे, அனுபவிக்க முடியாது. उसे अनुभव नहीं कर पाएंगे। இந்த ஆகான் அதைத்தான் நினைத்தார். वो आकान ने यही सोचा था, என்னை காண்கிறவர் யார், मुझे देखने वाला कौन है, என்னை பார்க்கிறவர் யார், मुझे देखने वाला कौन है, நான் இந்த பாபிலோன் சால்வை எடுத்தாலும் मैं बाबिलोन के कपड़े को लूंगा तो भी, இந்த வெள்ளி பாலத்தை எடுத்தாலும் ये चांदी के बर्तन को लूंगा तो भी யாருக்கும் தெரியாது किसी कोई भी नहीं जानेगा। என்று நினைத்து தன் வீட்டுக்குள்ளே போய் புதைத்து வைத்தார். ऐसा सोचकर उसने अपने घर पर छुपा कर रखा। பாவம் ஒரு மனுஷனை காட்டி கொடுக்கு. एक पाप एक मनुष्य को दिखलाता है, பாவம் ஒரு மனுஷனுடைய வீட்டு வாசப்படியில படுத்திருக்கு. एक पाप है उसके घर के द्वार पर लेटा हुआ रहता है। பாவம் சிறியதோ பெரியதோ ये पाप छोटा हो या बड़ा हो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் அதை வெளியரங்கமாக்குவார். परमेश्वर उसे बाहर दिखलाएगा। நீ அதற்கு காரணமா இருந்தால் अगर तू उसका कारण बना रहेगा, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பார்வையில் ஐயோ என்று சொல்லக்கூடிய நிர்பந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு போவே. परमेश्वर की नजर पर हाय वाले बनने वाले जगह पर तुम पा जाओगे। அதனால நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போகிறது. हमारा भविष्य का जीवन जो है वो बुराई में बदल जाएगा। யார் என்னை காண்கிறவர், कौन हमें देखेगा, யார் என்னை பார்க்கிறவர், कौन मुझे देखता है, எந்த ஒரு கேள்விக்கு தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தில் இடம் கொடுக்க கூடாது. वैसे प्रश्न को हमारे मन पर नहीं रखना है, நம்முடைய உள்ளத்தில் சொல்லணும், हम अपने मन पर सोचना है, என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார், मुझे देखने वाला एक है, என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். मुझे देखने वाला एक है। ஆகார் சொன்னாய், आकान को देखा, என்னை காண்கிற கர்த்தரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். मुझे देखने वाला परमेश्वर को मैंने यहाँ पर देखा। அந்த வனாந்தரத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் ஒத்தாசை இல்லாமல் தனித்து அலைந்து கொண்டிருந்த வேளையிலே उस जंगल पे मैं जो अकेलेपन पर भटक रही थी, கர்த்தர் இந்த ஆகாரை கண்டார். परमेश्वर ने उस अजरा को देखा। வேதத்தில் வாசிக்கிறோம், परमेश्वर शास्त्र में पढ़ते हैं, கர்த்தர் ஆகார் இருந்த இடத்திலே ஒரு நீரூற்றை உண்டாக்கினார். पर हजरा जिस जगह पर थी उस जगह पर परमेश्वर ने एक सोता को खोला। குடிக்க தண்ணீர் இல்ல, पीने के लिए पानी नहीं था। தன் பிள்ளை
பிள்ளை செத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. उसका बेटा मरने की एक परिस्थिति था। வனாந்தரத்தில் யாருடைய ஆதரவும் இல்லை. जंगल में किसी का सहारा नहीं था। தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. अकेलेपन की परिस्थिति। அழுற. वो रो रही है। ஆனா கர்த்தர் பார்த்தார். परंतु परमेश्वर ने देखा அவள் இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் ஒரு நீரூற்றை उस உண்டாக்கினார். जगह जो जगह पर बेटी थी वहां पर ही परमेश्वर ने सोता खोल कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிருப்போமேயானால் अगर परमेश्वर के सम्मुख पर हम सच्चाई से रहेंगे तो கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर में आशीर्वाद करेगा। நம்மை காண்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு உண்டாக வேண்டும். परमेश्वर हमें देख रहा है कर हमें ध्यान रखना है। இந்த ஒரு அறிவு இல்லாததினால்தான் ये जानकारी न होने के कारण குற்றமில்லாதவளை குற்றவாளி என்று, निर्दोषी जो है उसे दोषी दिलाकर, நீதிமானை பாவி என்று धर्मी को पापी बोलकर ஆண்டுடைய பிள்ளைகள் புரட்டி பேசுகிறார்கள். और इसे पलट कर बातें करते हैं। இப்படிப்பட்டவரை பார்த்து கர்த்தர் ஐயோ என்று சொல்லுகிறார். ऐसे लोगों को देखकर परमेश्वर हाय कहता है। எலிசா தீர்க்கதரிசி சந்திக்க ஒரு நாள் நாகமான் புறப்பட்டு வந்தார். एलीशा भविष्यद्वक्ता को देखने के लिए नागमान आया था। நாகமான் புறப்பட்டு வந்ததின் நோக்கம் சரீரத்தில் இருந்த குஷ்டரோகம் மாற வேண்டும். नागमान क्यों देखने के लिए आया था? क्योंकि उसके शरीर में आए हुए रोगी को बदलने के लिए, இந்த குஷ்டரோகம் அவனை விட்டு மாற வேண்டும். कोड़ी उससे दूर होने के लिए நான் எலிசா தீர்க்கதரிசி சந்திக்க போகிறேன். मैं एलीशा भविष्यद्वक्ता को देखने के लिए जा रहा हूँ। அவரை சந்திக்க போகும்போது வெறுங்கையாய் போக கூடாது. उसको मिलने जाते समय मैं खाली हाथ न जाऊँ। அவருக்கு சில வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு, कुछ धन को ले जाकर, வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு वस्त्रों को लेकर जाकर எலிசா தீர்க்கதரிசி சந்திக்க போகிறார். एलीशा भविष्यद्वक्ता को मिलने के लिए जा रहा है। ஆனா எலிசா சொன்னார், परंतु एलीशा ने कहा உன் வெகுமதி எனக்கு வேண்டாம். तेरे धन संपत्ति मुझे नहीं चाहिए। உன் வெகுமதி எனக்கு வேண்டாம். तेरे धन मुझे नहीं चाहिए। நீ போய் யோர்தான் நதியிலே ஸ்நானம் பண்ணு. तू जाकर यॉर्दन नदी पर नहा। 7 நேரம் முங்கி எழும்பு. 7 बार डुबकी भागा रोट। 7வது நேரம் முங்கி எழும்பும் போது 7वां बार जब डुब के उठते समय உன் சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல புதிதாகு. तेरे शरीर एक बच्चे के समान बदल जाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவனுக்கு மனம் இல்லை. परमेश्वर की बातों को उसमें आगे पल नहीं किया। அவன் தயங்கி கொண்டு நிற்கிறான். वो अपने घबराहट से खड़ा था। அதுவல்ல நம்முடைய சப்ஜெக்ட். वो हमारा सब्जेक्ट नहीं है। இந்த கேயாசி ये गयासी, அவனுடைய உள்ளத்துக்குள் என்ன உண்டாகிறது? उसके मन के अंदर एक इच्छा होती है। இது சீரிய தேசத்தின் படை தளபதி. ये सीरिया राजा का ये अधिपति था। அவ்வளவு பெரிய மனுஷன். उतना बड़ा मनुष्य, அவன் எவ்வளவு வெகுமதியை கொண்டு வந்திருப்பான். वो कितना धन को लेके आया रहेगा। ஆனால் என் எஜமானாகிய எலிசா परंतु मेरा मालक एलीशा அவைகளை பெற்றுக்கொள்ள மறுத்து விட்டாரே. उसे पा लेने के लिए उसने इनकार कर दिया है। அவர் என்னெல்லாம் கொண்டு வந்தாரோ தெரியவில்லை. वो क्या क्या लेके आया था पता नहीं। நாகமான் கொண்டு வந்த வெகுமதி மீது அவனுடைய இருதயம் பதிக்கப்பட்டது. नागमान जो धन लेके आया था उसके अंदर उसके मन बस गया। மனசுக்குள்ள நினைக்கிறான், वो अपने मन में सोचता है என்னுடைய எஜமானாகிய எலிசா मेरा मालक एलीशा அந்த வெகுமதியை வாங்க மறுத்து விட்டார். उस धन को पा लेने में इनकार कर दिया है। ஆனால் நான் போய் अगर मैं जाकर அவர் கொண்டு வந்த வெகுமதியை நான் வாங்கிக் கொள்ளுவேன். वो जो लेके आया था धन मैं उसे ले लूंगा। இந்த ஒரு எண்ணம் கேயாசுடைய இருதயத்தில் வந்தது. ऐसा एक विचार उसके मन पर आया। கேயாசுடைய இருதயத்தின் நினைவை கர்த்தர் பார்க்கிறார். सहेजी के मन के विचार को परमेश्वर ने देखा। அவன் நினைத்தது தவறானது. उसने युक्ति बनाया तो गलत था। அவன் இறங்கி வேகமாய் ஓடி போகிறார். वो नीचे उतर कर दौड़ कर जाता है। அவன் ஓடி போகும்போது वो दौड़ कर जाते समय எலிசாவின் ஆவியும் பின்னாடியே போகிறது. एलीशा की आत्मा भी उसके संग चलता है। அவனுடைய பிள்ளைகள் இந்த நாகமானை பின்தொடர்ந்து போய் उस नागमान को पीछे जाकर அவன் இருதயத்தில் நினைத்தது தப்பு. वो अपने मन पर जो सोचा था वो गलत था। எலிசா விட்டு விலகி போனது தப்பு. एलीशा से दूर रहा वो गलत था। இப்ப நாகமானத்தில் போய் பொய் சொல்லுகிறார். अभी नागमान पर जाकर झूठ बोलने लगा। என் எஜமானை சந்திக்க வெளியில இருந்து ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். ये मालिक को देखने के लिए बाहर से लोग आए हुए हैं। அவர்களுக்கு முன்பாக வைப்பதற்கு எதுவும் இல்லை. उनके सामने रखने के लिए कुछ भी नहीं है। ஆனபடினால் என் எஜமான் என்னை உம்மிடத்தில் அனுப்பினார். इसलिए मेरे मालिक ने तुम्हारे पास भेजा है। உம்மிடத்தில் உள்ளதிலே எனக்கு கொஞ்சம் தாரே. तुम्हारे पास जो है उसमें से मुझे दीजिए। பொய். झूठ। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இச்சையானது கர்ப்பம் தரித்து जो इच्छा हो उसे गर्भ देकर பாவத்தை பிறப்பிக்கும். पाप को बाहर दिखाता है। பாவம் பூர்ணமடையும் போது पाप अगर पूरा होते समय அது மரணத்தை உண்டாக்கு. वो मृत्यु को ले आता है। இன்னைக்கு அநேகருடைய ஆத்துமா மரித்து போக காரணம் என்ன? अरे बहुत से लोगों की आत्मा मरने का कारण क्या है? அநேகருடைய வாழ்க்கையில ஜெபஜீவி மங்கி போக காரணம் என்ன? बहुत लोगों के प्रार्थना का जीवन बदलने का कारण क्या है? அநேகருடைய வாழ்க்கையில வேத வாசிப்பின் ஜீவியம் மங்கி போக காரணம் என்ன? बहुत तो लोगों पर शास्त्र पढ़ने का बदलने का जीवन क्या है? அநேகருடைய வாயின் வார்த்தைகள் பொய்யும் புரட்டுமாய் மாறி போக காரணம் என்ன? बहुत से लोगों के मुंह से निकलने वाले झूठ और पलटने की बातें क्यों है? உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மீது ஒரு இச்சை. संसार के आशीर्वाद के ऊपर इच्छा है। அந்த இச்சை உள்ளே போய் वो इच्छा अंदर जाकर அது எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும்.
வேண்டும். कैसे भी हमें पा लेना है, எப்படியாயிலும் பெற்றுக்கொள்ள कैसे भी வேண்டும். हमें पा लेना है। அந்த இச்சை உள்ளத்துக்குள்ள கர்ப்பம் தரிக்கிறது. वो इच्छा अंदर ही अंदर गर्भ पैदा करता है। அந்த கர்ப்பம் பெருகி பெருகி वो गर्भ बढ़ते बढ़ते எப்படி ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலே 9 மாதம் இருக்கிறதோ कैसे एक बच्चा अपने माँ के पेट में 9 महीना रहता है, அதே போல இந்த இச்சை उसी प्रकार ये इच्छा ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்து एक मनुष्य के जीवन में प्रवेश कर कर அது வளருகிறது. वो बढ़ते रहता है। குறிப்பிட்ட மாதங்கள் कुछ महीने के बाद ஒரு 9 மாதம் தாய் வயிற்றிலே இருக்குது. एक 9 महीना अपने माँ के पेट पर रहता है। 10வது மாதம் இந்த உலகத்திலே அது வெளியே வருகிறது. 10वें महीने पर ये संसार में बाहर निकलता है। ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆசை, ये मनुष्य के अंदर की इच्छा है, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற இச்சை एक मनुष्य के अंदर की रहने वाली इच्छा அவனுக்குள்ள பிரவேசித்து उसके अंदर प्रवेश कर कर அது கர்ப்பம் தரித்து वो गर्भ पैदा होकर அந்த இச்சை வளர்ந்து வளர்ந்து वो इच्छा बढ़ते बढ़ते ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவமாய் வெளிப்படுகிறது. एक मनुष्य के जीवन में पाप रूपी बदल जाता है। இந்த பாவம் பூரணமடையும் போது ये पाप पूरा होते समय அது ஆத்மாவிலே மரணத்தை உண்டாக்குகிறது. उसके आत्मा पर मृत्यु में बदल देता है, ஆத்மாவிலே மரணத்தை உண்டாக்குகிறது. उसके आत्मा में मृत्यु ले आता है। அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए हम शास्त्र में पढ़ते हैं மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். जो मरे हुए जो मौन में रहते हैं वो परमेश्वर की स्तुति नहीं करेंगे। இதிலே சொல்லப்பட்ட மரணம் என்கிற வார்த்தை इसमें जो छुपा हुई बातें हैं இது சரீரத்தில் உண்டாகிற மரணம் அல்ல, वो शरीर में रहने वाली मृत्यु नहीं, ஆத்மாவிலே உண்டாகிற மரணம். आत्मा में आने वाली मृत्यु। இன்றைக்கு அநேகருடைய ஆத்மா மரித்து போயிருக்கிறது. बहुत से लोगों की आत्मा मर चुका है, அதனால கர்த்தரை துதிக்க முடியவில்லை. इसलिए परमेश्वर की स्तुति नहीं कर पा रहे हैं। ஆத்மா மரித்து போனது, आत्मा मर चुका है, அதனால கை தட்ட முடியவில்லை. इसलिए ताली नहीं बजा पा रहे हैं। ஆத்மா மரித்து போனது, आत्मा मर गया है, ஆனபடினால ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ச்சி இல்ல. इसलिए आत्मिक जीवन में बढ़ोतरी नहीं है। காரணம் என்ன? इसका कारण क्या है? இச்சை. इच्छा। இச்சை. इच्छा। என்னை பார்ப்பது யார்? मुझे देखने वाला कौन? என்னை காண்பவன் யார்? मुझे जानता कौन है? ஆனபடினால இந்த இச்சை எவர்களுக்குள்ளே நுழைகிறதோ ये इच्छा जिसके अंदर प्रवेश करता है, அந்த இச்சை பாவமாய் பிறந்து ये इच्छा पाप के रूप में उत्पन्न लेकर பாவம் பூரணப்பட்டு वो पाप पूरा होने पर அது மரணத்தை உண்டாக்கி वो मृत्यु को ले आता है। அந்த மரித்த நிலைமையிலே वो मृत्यु के स्थान पर கர்த்தரை ஆராதிக்க முடியாமல், परमेश्वर को आराधना नहीं कर पाए हुए, கர்த்தரை துதிக்க முடியாமல், परमेश्वर को स्तुति नहीं करते हुए, தேவ சமூகத்திலே களி கூர்ந்து மகிழ முடியாமல், परमेश्वर के समूह पर आनंदित से न रहते हुए இன்றைக்கு தேவ சமூகத்திலே செத்த முகமாய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். आज प्रमुख के समूह पर मरे हुए के समान बैठे हुए हैं। தேவனுடைய பிள்ளைகள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. तुम अपने आप को जानकर देखिए எப்படி ஆத்துமாவிலே இந்த மரணம் உண்டானது? कैसे अपने आत्मा पर मृत्यु आ रही है। மறைவிடங்களிலே ஆலோசனை பண்ணி चुप कर रहकर युक्ति बनाकर கர்த்தருக்கு தங்களை மறைத்து परमेश्वर को हमें छुपाकर என்னை காண்பவன் யார் என்று मुझे देखने वाला कौन है कर எவர்கள் துணிகரமாய் நின்று जो तीव्रता में खड़े रहते हैं, தேவனுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கிழைக்கிறார்களோ परमेश्वर के लोगों के बीच में जो बुराई करते हैं, கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है, கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। என்னை காண்பவன் யார் என்று मुझे देखने वाला कौन है कर ஆண்டவர் சொன்ன 10வது கற்பனை, परमेश्वर ने जो 10वां घटना बताई थी, பின்னும் பிறனுக்குள்ள யாவதொன்றை இச்சியாதிருப்பாயாக. दूसरे की बातों पर तू इच्छा नहीं रखना, பின்னும் பிறனுக்குண்ட யாவற்றை இச்சியாதிருப்பாயாக. दोस्तों पर तू इच्छा नहीं रखना करके लिखा गया है। இந்த கற்பனை மறந்து போகிறது. एक आज्ञा भूल गए हैं, இந்த கற்பனை மறந்து போகிறது. ये आज्ञाओं को भूल गए हैं, ஆனபடினால இச்சிக்கிறார்கள். इसलिए हम इच्छा करते हैं। மற்றவர்கள் உயரும் போது, दूसरे जब भी बढ़ोतरी पाते समय, மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படும் போது, दूसरे जब भी आशीर्वाद पाते समय, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே, मुझे ये आशीर्वाद नहीं है, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே. मुझे ये आशीर्वाद नहीं है। அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டணும். उनके सामने हमें बढ़कर दिखना है, அவர்களுக்கு मुன்பாக வாழ்ந்து காட்டணும். उनके सम्मुख में हमें बढ़कर दिखाना है। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல சொல்லுவார்கள், संसार में लोग कहते हैं விரலுக்கு ஏற்ற வீக்கம், जितना उनकी उंगली है उतना ही सूजन, விரலுக்கு ஏற்ற வீக்கம். जैसा उनका उंगली है उसी प्रकार उनका सूजन। எவருடைய விரல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ जिनका उंगली किस प्रकार है அந்த அளவுக்கு தான் வீக்கம் வரும். उतना ही सूजन पैदा होगा। இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த இச்சை உள்ளே நுழைகிறதுனால் परमेश्वर के लोग अभी जो इच्छा में प्रवेश करते समय அளவுக்கு மிஞ்சி ஆசைக்கு இடம் கொடுத்து बहुत अपने इच्छाओं को बढ़ाकर ஆண்டவரை விட்டு மறந்து परमेश्वर को भूलकर உலகத்துக்கு பின்னாக ஓடி संसार के पीछे भागकर ஆத்துமா மரித்து उसकी आत्मा में मृत्यु होकर தேவனை துதிக்க ஆராதிக்க மடமற்று परमेश्वर की आराधना स्तुति करने में भूल जाने पर மற்றவர்களை குற்றப்படுத்துவதிலும் குறைப்படுத்துவதிலுமே நேரத்தை கழித்து दूसरों को दोषी दिलाने में अपने समय को बिताकर என்னை காண்பவன் யார் என்று துணிகரமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். मुझे देखने वाला कौन है कर तीव्रता से चल रहे हैं। ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், एक चीज को जान लेना, தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நமக்கு ஒரு உரிமையும் இல்லை. दूसरे को दोष दिलाने में हमारे पास कोई भी उरिता नहीं है। பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கி
நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. स्वर्गीय परमेश्वर की आंखें हमारे देख रहा है, அதனால இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. इसलिए इच्छा को हमें जगह नहीं देना அந்த है. இச்சை தான் பாவத்தை பிறப்பிக்குது. इच्छा ही पाप को उत्पन्न करता அந்த है. இச்சை வரும்போது वो इच्छा आते समय அவங்கள போல மாறணும், उनके जैसा हमें बदलना है, அவங்கள போல மாறணும். उनके जैसा हमें बदलना है. நான் ஏற்கனவே ஒரு நாள் ஒரு கதை சொல்லி இருக்கிறேன். पहले मैंने एक कहानी बताई थी, கதை वो कहानी है. ஒரு ரெண்டு மனுஷங்க இருந்தாங்க. दो लोग थे. ஒரு மனுஷனுக்கு எதிர்த்த வீட்டுல ஒரு ஆளு, ஒரு வீட்டுல அடுத்த எதிர்த்த வீட்டுல ஒரு ஆளு. एक घर के सामने एक आजू बाजू में रहते थे. எதிர்த்த வீட்டுக்காரன் நல்லா ஆசீர்வதிக்கப்படுகிறார். जो सामने रहता था वो बहुत आशीर्वाद पा रहा है, நல்ல வர வர விருத்தி वो அடைகிறார். आगे आगे बढ़ोती पा रहा है. இப்ப இவனுக்கு ஒண்ணும் இல்ல. अभी इसके पास कुछ नहीं है. அப்போ ஆண்டவரிடத்துல போய் கேட்டானா. अभी परमेश्वर से जाके पूछा, ஆண்டவர் சொப்பனத்துல வந்திருக்கிறார். परमेश्वर सपने में आए थे. சொப்பனத்துல வந்தபோது सपने पर आकर அந்த சொப்பனத்துல उस सपने पर ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? परमेश्वर पूछता है कि तुझे क्या चाहिए. அவன் சொன்னானா, उन्होंने कहा, ஆண்டவரே परमेश्वर அந்த எதிர்த்த வீட்டுக்காரன போல जो मेरे बाजू पे रहता है उसके समान எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், मुझे 2 गुना आशीर्वाद चाहिए. எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். 2 गुना आशीर्वाद चाहिए. ஆண்டவர் கேட்டாரா? परमेश्वर ने पूछा, நல்லா யோசித்து பதில் சொல்லு. बहुत अच्छी तरह से सोच विचार कर तो बदल उत्तर दे. நான் நல்லா யோசிச்சிட்டேன். मैंने बहुत सोचा, அவன மாதிரி எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும். उसके पास जैसा है उससे दुगना आशीर्वाद मुझे चाहिए. அவன் ஒரு கார் வாங்கினா எனக்கு 2 கார் வேணும். अगर वो एक कार को ले तो मुझे 2 कार चाहिए. ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டார். परमेश्वर ने सही हाँ ठीक है कर दिया. சொப்பனம். ये सपना था. அப்போ அவன் வீட்டுல ஒரு கார் நிக்குது. अभी उनके घर पर एक गाड़ी खड़ा था. அவன் காலையிலே எழும்பி பார்க்கிறான். अभी वो सुबह उठकर देखता है. காலையிலே எழும்பி பார்க்கும்போது सुबह उठकर देखते समय அவன் வீட்டு முன்ன ஒரு கார் நிக்குது. उसके घर के सामने एक गाड़ी खड़ा था. இவன் வீட்டுல 2 கார் நிக்குது. इसके घर के पास 2 गाड़ी खड़ा था. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். उसके अंदर बहुत आनंद हुआ. அடுத்தப்பல கேட்டான், अभी फिर दूसरा पूछा, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும். परमेश्वर मुझे एक घर चाहिए, நல்ல பெரிய வீடு வேணும். एक बड़ा घर चाहिए. ஆண்டவர் சொன்னார், சரி உனக்கு தர்றேன். परमेश्वर ने कहा ठीक है मैं तुझे देता हूँ. காலையிலே எழுப்பி பார்க்கறான். अभी सुबह उठकर देखता है தனக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு. उसके लिए एक बड़ा घर है. ஆனா எதிர்த்து விட்டு பார்க்கறான். अभी वो आगे के सामने जो रहता है उसके घर पे देखता है அவனுக்கு 2 வீடு இருக்காங்க. उसको 2 घर वहाँ पे था. இப்படி அவன் என்னலாம் கேக்குறானோ, ऐसे जो भी वो पूछता था, இவனுக்கு 1 மடங்கு கொடுத்தா எதிர்த்த வீட்டுக்கு 2 மடங்கு கொடுக்கறாரு. अगर उसको एक दिया तो उसके बाजू के घर वाले को 2 घर दुगना देता है. காரணம் என்ன? इसका कारण क्या था? இவனுக்குள்ள இருந்தது பொருளாசை. उसके अंदर वस्तु लोभ था. இவனுக்குள்ள இருந்தது பொறாமை. उसके अंदर एक घमंड थी. இவனுக்குள்ள இருந்தது இச்சை. उसके अंदर इच्छा थी. இவனுக்குள்ள இந்த இச்சையும் பொறாமையும் பார்த்த கர்த்தர், इसके अंदर जो इच्छा और घमंड को देखा परमेश्वर, நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன், அதை 2 மடங்காய் அவனுக்கு கொடுப்பேன். तू जो भी पूछेगा तो उसे मैं दूंगा, परंतु तेरे सामने वाले को 2 दुगना दूंगा. யோசித்து பார்க்கறான். उसने सोच सोच कर देखा. அவன் யோசித்து பார்க்கறான். वो सोच सोच कर देखने लगा. நம்ம 1 கேட்டா அவனுக்கு 2 கிடைக்குது. मैं एक पूछूंगा तो उसे 2 मिल रहा है. அவனை எப்படியாவது கீழே விழ தள்ளணும். वो कैसे भी उसे नीचे गिराना है. அதனால என்ன கேட்டா அவன் ஒண்ணும் இல்லாம போவான். अगर मैं क्या पूछूंगा तो वो नष्ट हो जाएगा. யோசித்து பார்த்தான். वैसे सोच सोच कर देखा. அவன் யோசித்து பார்த்து ஒரு முடிவு எடுத்தான். उसने सोच कर एक निर्णय लिया. ஆண்டவரிடத்துல போய் சொன்னான், और परमेश्वर से जाकर कहा, ஆண்டவரே परमेश्वर எனக்கு ஒரு கண்ணு போதும் ஆண்டவரே, मेरे को एक आंख बस हो गया पाप, எனக்கு ஒரு கண்ணு போதும். मुझे एक आंख काफी है. ஆண்டவர் சொன்னார் சரின்னா. परमेश्वर ने कहा ठीक है. காலையில தூங்கி எழும்புறான். सुबह उठता है, அவனுக்கு ஒரு கண்ணுல பார்வை இல்ல. उसको एक आंख पर नजर नहीं है. ஒரு கண்ணுல பார்வை இல்ல. एक आंख पर नजर नहीं था. எதிர்த்த வீட்டுக்காரனை பார்க்க போறான். अभी दूसरे को देखता है, நமக்கு ஒரு கண்ணுல பார்வை இல்ல, मुझे तो एक आंख पर नजर नहीं है. அவனுக்கு 2 கண்ணுலயும் பார்வை இல்லாம இருக்கு. उसको दोनों भी नहीं दिखेगा. அவன் குருடனா இருப்பான். वो गंदा हो जाएगा. எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவனால அனுபவிக்க முடியாது. जितना भी आशीर्वाद उसके पास रहने पर भी अनुभव नहीं कर पाएगा. இந்த ஒரு எதிர்பார்ப்போடு சந்தோஷத்தோடு கடந்து போனான். ऐसा एक सोच कर वो आनंदित से निकला. ஆனா எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு अभी जो बाजू में रहता है उसको 2 கண்களையும் கர்த்தர் ஆரோக்கியமான கண்களாகவே வைத்திருந்தார். दोनों आंखों को परमेश्वर ने आरोग्यता से रखा हुआ था. இவனுக்கு தான் ஒரு கண்ணு போச்சுது. इसको ही एक आंख नजर चले गया. தேவனுடைய பிள்ளைகள் பின்னும் பிறனுக்கு உண்டான யாதொன்றை இச்சியாதிருப்பீர்களாக. दूसरों के वस्तु और कुछ भी हो उस पे इच्छा नहीं रखना. நமக்கு உண்டாயிருக்கிறது போதும் என்கிற திருப்தி உள்ள மனதோடு இருப்பீர்களாக. हमारे पास जो है उसमें तृप्त होकर हमें मनपूर्वक रहना है. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், धनी होने वाले जो चाहते हैं, தங்களை தாங்களே கேட்டுக்குள் தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். अपने आप को बुराई पर ढकेलते जा रहे हैं. அதனால சொல்றேன், इसलिए कहती हूँ நமக்கு கர்த்தர் அளக்கிற அளவு போதும். हमारे लिए परमेश्वर जो नाप के रखा है वो नाप काफी है. அதனால தான் பிரசங்கி சொல்லுகிறார், वही सबक कहते हैं, ஆண்டவரே 2 மனு உம்மிடத்துல கேட்கிறேன். हम 2 மனு விண்ணப்பம், मैं 2 विनती तुम्हारे पास रखता हूँ. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். 2 विनती तुम्हारे पास रखता हूँ. ஒன்று, पहला, எனக்கு மிகுந்த தரித்திரத்தை தராதேயும். मुझे बहुत दरिद्रता मत दीजिए. நான் மிகுந்த தரித்திரத்தில் வாடும்போது अगर मैं बहुत कंगाल पर जीऊंगा, நான் திருடி உம்முடைய நாமத்தை நான்
நான் இழுக்கு வர பண்ண கூடாது. मैं चुरा कर तुम्हारे नाम को दोषी न ठहराऊं மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் எனக்கு தராதே. और बहुत धनी भी मुझे मत बनाओ. மிகுந்த ஐஸ்வர்யம் எனக்கு வந்து விட்டால் अगर बहुत धनी बन जाऊंगा தேவன் யார் என்று परमेश्वर कौन है कर कर உம்மை நான் மறுதலித்து விட கூடாது. मैं तुम्हें छोड़ दूंगा. ஆனபடினாலே इसलिए எனக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் வேண்டாம், मुझे बहुत धनी भी मत बनाओ, மிகுந்த வறுமை எனக்கு வேண்டாம். बहुत कंगाल पर भी मत रखो. எனக்கு வேண்டிய படியை எனக்கு அளந்து தாரு. मेरे को जो नाप है उस नाप को आप रखिए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. திருப்தி உள்ள வாழ்க்கை. हम तृप्त हुआ जीवन, இந்த திருப்தி நமக்கு இருந்தால் ये तृप्तता अगर हमारे होगा நமக்கு உள்ளவைகள் போதும் என்று சொல்லி நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியும். हमारे पास जो है उसमें समाधान से हम जी पाएंगे. பிரசங்கி சொல்லுகிறார், प्रसंगी कहते हैं மாயையாய் தோன்றுகிற காரியம் ஒன்று உண்டு. जो மாயை, झूठी बातें होगी. இந்த உலகத்துல எல்லாம் மாயை. ये संसार में रहने वाले सभी झूठी बातें, ஆனாலும் அதுல ஒரு மாயை சொல்லுகிறார். उसमें से भी एक झूठी बातों को कहता है. ஐஸ்வர்யம் பெருகும் போது धनी बढ़ते समय ஐஸ்வர்யவான் எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாலும் धन कितना भी अपने पास जमा करके रखे அந்த ஐஸ்வர்யவானுக்கு தூக்கம் வராது. वो धनी को नींद नहीं आएगा. ஐஸ்வர்யவானுக்கு தூக்கம் வராது. वो धनी को नींद नहीं आएगा. இதுவும் மாயை என்று சொல்லுகிறார். ये भी झूठी बातें करता அவருடைய है. பிள்ளைகள் நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஆராய்ந்து பார்க்க हम வேண்டும். अपने परमेश्वर के सम्मुख पर रहकर हमें जानकर देखना है. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். परमेश्वर हमें आशीर्वाद करने की इच्छा रखा है. நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். हम आशीर्वाद से रहना है करके परमेश्वर की इच्छा है. நாம் ஆசீர்வதிக்கப்படவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். हमें आशीर्वाद दिलाने के लिए परमेश्वर ने हमें बुलाया है. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே हम आशीर्वाद पा लेने के लिए இயேசு நமக்காக தரித்திரரானார். यीशु हमारे लिए कंगाल हुआ. அப்ப நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் தடுக்கக்கூடிய சில காரியங்களை சொன்னேன். हमारे आशीर्वाद को रोकने वाले कुछ घटनाओं को मैंने बताया. தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனை தேடாத துன்மார்க்களாய் இருந்தால் हम अगर परमेश्वर को ढूंढने वाले दुष्टी व्यक्ति रहेंगे, அது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பதிலாய் தேவனுடைய கோபத்தை கொண்டு வரும். परमेश्वर के आशीर्वाद के बदले में परमेश्वर के गुस्सा को लेके आता है. சாராயத்தை நாடி தேடி ஓடுகிறவர்களுக்கு ஐயோ. शराब को ढूंढ कर जो भागते हैं उनके लिए हाय. அப்ப சாராயம் குடிக்கிறவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. जो शराब पीते हैं वो परमेश्वर के आशीर्वाद को नहीं पा पाएंगे. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று புரட்டி பேசுகிற புரட்டு நாவு உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. बुराई को भलाई और भलाई को बुराई में जो पलट कर बातें करते हैं वो उनके जीवन में आशीर्वाद नहीं पा पाएंगे. தங்கள் ஆலோசனைகளை மறைவிடத்தில் இருந்து செய்து ஒளிப்படத்தில் இருந்து கிரியை நடப்பவர்களை கர்த்தருடைய ஆசீர்வதிக்க முடியாது. जो अपनी युक्तियों को छुपा कर अपने कामों को पूरा करता है वो परमेश्वर के आशीर्वाद नहीं पा पाएंगे. மற்றவர்களுடைய பொருட்களை பார்த்து இச்சித்து அவர்களை பார்க்கலாம் நாம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. दूसरों को वस्तुओं को इच्छा कर कर उनसे अधिक हमें पाना है कर जो इच्छा रखते हैं वो आशीर्वाद को नहीं पा पाएंगे. தேவன் நமக்கு தந்திருக்கிறது எதுவோ परमेश्वर जो हमें दिया है அதிலே திருப்தியாய் வாழ கற்றுக்கொள்வோமேயானால் उसमें अगर तृप्त होकर हम जीवन जिताएंगे கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीर्वाद करेगा. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीर्वाद करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆனபடினாலே इसलिए வேதத்தில் இன்னொரு வார்த்தை வாசிக்கிறோம். शास्त्र में और एक घटना को पढ़ेंगे. மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு शारीरिक को बल बनाकर கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற மனுஷனுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर से दूर हो जाता है उनके लिए हाय करके लिखा गया है. மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு अपने शारीरिक को बलित कर கர்த்தரை விட்டு விலகி போகிற மனுஷன் जो परमेश्वर से दूर हो जाता है அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். उसके हाय करके लिखा गया है. மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு अपने शारीरिक को बल मानकर உலகத்தின் மீது உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மீது நம்பிக்கை வைத்து संसार और संसार के ऊपर अपने भरोसा को रखकर கர்த்தரை விட்டு தூரமாய் பின்வாங்கி போகிறவர்களுக்கு ஐயோ. परमेश्वर से जो दूर हटकर जाते हैं उनके लिए हाय. ஏசாயா 30 அதிகாரம் 2வது வசனம் 31வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். 31 और 30 के 2 को हम यशायाह की पुस्तक में पढ़ सकते हैं. அப்ப கர்த்தரை விட்டு தூரம் போகிறார்களே, अभी परमेश्वर से दूर हटते हैं, அவங்க உள்ளத்தின் நினைப்பு अपने मन में सोचते हैं நம்முடைய மாம்ச பலத்தினால் எதையும் சாதிக்க हमारे முடியும். शारीरिक बल से हम कुछ भी कर सकते हैं, நம்முடைய கடின உழைப்பினால் எதையும் சாதிக்க முடியும். हमारे कठिन काम से हम कुछ भी कर सकते हैं. கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். परमेश्वर से दूर हट जाते हैं. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक चीज को हमें जान लेना है, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டுமானால் अगर धन हमें पा लेना है तो கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் தராவிட்டால் अगर परमेश्वर हमारे जीवन पर आरोग्यता नहीं दे, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. परमेश्वर के आशीर्वाद को हम पाकर उसे अनुभव नहीं कर पाएंगे. ஆனபடினால் इसलिए ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है இந்நாளில் இருக்கிறது போல आज के दिन में जिस प्रकार है ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறவர் கர்த்தர். धन को कमा लेने के लिए हमें परमेश्वर ही बल देता है. நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலன் தருகிற
இருக்கிறபடினால்தான் धन को कमा लेने के लिए परमेश्वर हमें बल देने के कारण ही நம்மளால உழைக்க முடிகிறது. हम कमा पा रहे हैं. அதனால யாரும் என்னுடைய பலன் என் கையின் சாமர்த்தியம் என்று சொல்லக்கூடாது. इसलिए मेरा बल और मेरे सामर्थ्य के कारण हुआ है कर कोई ने कभी न कहना. अनेक நினைக்கிறாங்க, अभी बहुत से लोग यही सोचते हैं, என் கையின் பலம், मेरे हाथ के बल से, என் சாமர்த்தியம், मेरे सामर्थ्य से, என் உழைப்பு, मेरे कमाई से, என்னுடைய முயற்சி, मेरे कमाइयों से, இதனால் நான் சாதித்துக் கொண்டிருக்கிறேன், ये सभी चीजों से मैं काम बढ़ रहा हूँ என்று தங்களுக்குள் தாங்களே பெருமை பாராட்டிக் अपने கொள்கிறார்கள். आप पर वो घमंडित होते जा रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் உள்ளவர்கள் அப்படி பெருமை பாராட்ட மாட்டார்கள். वैसे जो लोग हैं वो अपने आप को घमंडी नहीं करेंगे. உலகத்துல பழமொழி சொல்லுவார்கள், अभी हम संसार में कहा करते हैं, காணாததை கண்டால் जो नहीं दिखता है उसे देखेंगे. என்னமோ சொல்லுவாங்க, காணாததை கண்ட ஓயாம அரைப்பானா கூட்டுன்னு. காணாததை கண்டுட்டாங்கன்னா, अगर जो नहीं देख पाते उसे देख लेंगे तो ஆமா ஓயாம அரைப்பாங்க சட்னி. उसे बार बार उसे चटनी पीसते हैं. எவங்க தோசை இட்லி நாள்தோறும் சாப்பிடுறாங்களோ अभी रोज इडली डोसा जो खाते हैं அவங்க அப்படி அரைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. वो ऐसे पीसते नहीं அவங்களுக்கு அது रहेंगे. பெருசா தெரியாது. उनके लिए वो बड़ा नहीं रहेगा. திடீர்னு ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் இட்லியை காண்கிறவன், अचानक एक साल पर एक बार इडली को देखते समय ஆமா பக்கத்துல வீட்டுல உள்ளவங்களுக்குலாம் தெரியணும், वो बाजू वाले सभी लोगों को दिखना चाहिए. அதனால ஓயா கிரு உருன்னு அரைச்சிடுது. वैसे रोज बार बार पीसते रहते हैं. ஆண்டுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இன்னைக்கு அநேகுடைய இருதயம் அப்படித்தான் இருக்கிறது. बहुत से लोगों का मन इसी प्रकार है. நாம தான் நல்லா இருக்கிறோம், हम ही अच्छे से रहना है, நாம தான் हम ही ஆசீர்வதிக்கப்பட்டோம். आशीर्वाद से रहना है. தேவனுடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள் இருக்கிறது. हमसे भी बढ़कर आशीर्वाद पाए हुए संतति है. அவர்களும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் பரிசேயர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். तुम्हारे पहले ही कर लेने वाला और परिस्थिति तुम्हारे என் பிரயாசத்தினால என் உழைப்பினால நான் சாமர்த்தியத்தினால சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. मेरे बल और मेरे सामर्थ्य से मैंने कमा लिया कर नहीं कहना. உங்களை பார்க்கிலும் கர்த்தர் எத்தனையோ ஜனங்களை ஆசீர்வாதமாய் ஆக்கி வைத்திருக்கிறார். तुमसे बढ़कर परमेश्वर के कई लोगों को आशीर्वाद में बढ़ाकर रखा है. என் பலன் என் உழைப்பு என் சாமர்த்தியம் என்று சொல்லுறதை உள்ளத்துக்குள்ள யார் நினைக்கிறார்களோ, मेरा बल मेरा सामर्थ्य जो अपने मन पर सोचते हैं, ஆண்டவர்களை மாட்டை போல புல்லை தின்ன மேய விட்டுருவார். उनको परमेश्वर गाय के समान घास चरने के लिए रख देगा. இப்ப இல்ல, अभी नहीं. ஆண்டவர் ஐயோன்னு சொல்றார் பாத்தீங்களா? परमेश्वर जब भी हाय कह दिया, அந்த நாள் வரும்போது उस दिन आते समय மாட்டை போல புல்ல மேய விட்டுருவார். गाय के समान घास चरने के लिए छोड़ देगा. கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானே. परमेश्वर से हमें आशीर्वाद पाने के परमेश्वर ने बुलाया है, तुम और हमें हूँ. நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்று அனுபவிக்க முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்மை தடுத்து நிறுத்துகிறது. परमेश्वर के आशीर्वाद को न पाने के लिए ऐसा स्वभाव हमारे ऊपर आता है. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். इसलिए इस प्रकार के कामों से हमें मन फिराना है. இப்படிப்பட்ட காரியத்தை விட்டு மனம் திரும்ப ऐसी வேண்டும். सभी बातों से हमें मन फिराना है. ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். परमेश्वर की ओर फिर से लौट कर आना है. ஆண்டவரே நான் பாவி, हे परमेश्वर मैं पापी हूँ. இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. ऐसा सब स्वभाव मेरे अंदर था. இவைகள் எல்லாம் உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தடுக்கிறது. ये सभी चीजें तुम्हारे आशीर्वाद को रोक रखा रहा है. ஆயக்காரன் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க போனார். कर लेने वाला जो परमेश्वर के सम्मुख पर आ रहा था, தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க அவரால் முடியவில்லை. परमेश्वर के द्वार पर आने प्रवेश करने के लिए उसे नहीं हो पाया. அவருடைய பாவம் அவனை தடுத்து उसका நிறுத்துகிறது. पाप उसे रोक रहा था. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज हम किस प्रकार है? எல்லா சூது வஞ்சகமும் இருதயத்தில் நிறைத்து வைத்துக் கொண்டு सभी काम और वंचन चीजों को हमारे जीवन पर रखकर தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளைப் போல வேஷம் போட்டு ஆராதித்து கையடிக்கிறார். परमेश्वर के लोगों के संग मिलकर उनके वेश धारण करके उनके सामने ताली बजाते हैं. இந்த ஆயக்காரன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கவில்லை. ये कर लेने वाला परमेश्वर के कलीसिया पर न प्रवेश कर पाया. ஆயக்காரன் தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு ये कर लेने वाला अपने कलीसिया के बाहर खड़े रहकर அவன் மனம் நொந்து वो अपने मन पे चिंतित होकर ஆண்டவரை பார்த்து वो சொல்லுகிறார், परमेश्वर की ओर देखकर कहता है, ஆண்டவரே हे परमेश्वर, பாவியாய என் மேல் கிருபையாயிரு. ये पापी पर अनुग्रह कीजिए. பாவியாய என் மேல் கிருபையாயிரு. ये पापी मुझ पर अनुग्रह இந்த रखिए. சின்ன ஜெபத்தை கத்த ये கேட்டார். छोटी सी प्रार्थना को परमेश्वर ने सुना. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर ने कहा, இந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனார். ये कर लेने वाला जो है धर्मी के रूप में बदल कर गया. நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனார். धर्मी बदल कर वो गया. தேவனுடைய ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வருகிறார். परमेश्वर के कलीसिया पर आराधना के लिए आते हैं. கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது परमेश्वर की बातों को प्रचार करते समय இது ஆவியானவர் பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்ளுமையானால் ये पवित्र आत्मा ही बातें कर रहा है करके हम पकड़ लेंगे तो அவருடைய வாழ்க்கையை மாற்றி वो हमारे जीवन को बदल देगा. இந்த வார்த்தை ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று எவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ये जो बातें हैं पवित्र आत्मा मेरे से बातें कर रहे हैं कर जो पकड़ लेगा, அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையை மாற்றி वो बातें उनको उनके जीवन को बदल देगा. ஆனால் இன்றைக்கு 100% ஜனங்கள் अभी 100 के 90%
பிரசங்கத்தை கேட்பார்கள், प्रचार को सुनते हैं, வீட்டுல போய் பேசுறாங்க, घर पर जाकर बातें करते हैं, இது உனக்கு இல்ல, ये तेरे लिए नहीं था, இந்த வார்த்தை நமக்கு இல்ல, ये बातें मेरे लिए नहीं थी, இது அந்த ஆளுக்கு, ये वो लोगों का था, இது இந்த ஆளுக்கு. ये लोगों का था. அவர்களையும் இவர்களையும் குற்றவாளி என்று தீர்த்து கொண்டிருக்கிறவர்கள் उनको इनको दोषी जो ठहराते हैं, தங்களுக்கு தாங்களே ஆக்கினை தீர்ப்புகளை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். वो अपने आप को अग्नि में डाल रहे हैं. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் உட்கொள்கிறவன் ஆஸ்வதிக்கப்படுவார். परमेश्वर के बातों को जो स्वीकारता है, जो अपने आप में रख लेता है, वो आशीर्वाद पाएगा. இந்த ஆயக்காரன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார். ये कर लेने वाला परमेश्वर के कलीसिया के बाहर खड़े के एक छोटा सा प्रार्थना किया, பாவியாய் என் மேல் கிருபையாயிரு. मेरे पापी मुझ पर अनुग्रह रहिए. கர்த்தருடைய பாவியாய் வந்தான், वो पापी बनकर आया था, அவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் திருப்பி அனுப்பினார். परमेश्वर उसे धर्मी बनाकर उससे लौटाया. பாவியாய் தேவ சமூகத்தில் வந்தால் पापी बनकर परमेश्वर के सम्मुख पर आएंगे, கர்த்தர் உங்களை நீதிமானாக்கி திருப்பி அனுப்புவார். परमेश्वर उसे धर्मी बनाकर लौटाएगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை சந்திக்க புறப்பட்டு போகிறார். जीवित यीशु पतरस को मिलने कर गया था. பேதுரு கடல்ல மீன் வலை வீசி கொண்டிருக்கிறார். पतरस अपने समुद्र में जाल फेंका हुआ था. பேதுரு கடல்ல வலை வீசி கொண்டிருக்கிறார். समुद्र में जाल फेंक रहा था पतरस. இயேசு உயிரோடு நாட்கள்ல இயேசுவோடு கூட இருந்த மனுஷன் यीशु जब भी जीवित था, उस जगह पे परमेश्वर के संग रहा था. இயேசு மரித்த போது यीशु मरने के बाद இனி நம்மை காப்பாற்றுவார் யார்? अभी मुझे बचाने वाला कौन है? என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் உழைக்க போகிறேன். मेरे पत्नी बच्चों के लिए मैं कमाने जा रहा हूँ. தான் விட்டு வந்த தொழிலை செய்யும்படியாய் பேதுரு மீன் பிடிக்க கடந்து போனார். जो धंधे को उसने छोड़ दिया था, उसे वापस उसने मछली पकड़ने के लिए फिर से लौटा. உயிர்த்தெழுந்த இயேசு जीवित परमेश्वर यीशु பின்வாங்கி போன பேதுருவை சந்திக்க அந்த இடத்துல வந்தார். पीछे हटा हुआ पतरस को मिलने के लिए वहां पर गया. பேதுரு கர்த்தரை உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறார். पतरस यीशु को देखा, அவர் கர்த்தர் என்பதை அறிந்தார். वो परमेश्वर है कर जाना. கர்த்தர் என்பதை அறிந்த वो போது परमेश्वर कर जानते समय பேதுரு சொல்லுகிறார், पतरस ने कहने लगा, ஆண்டவரே, हे परमेश्वर, நான் பாவியான மனுஷன், मैं पापी मनुष्य हूँ, நீர் என்னை விட்டு போய்விடு, तुम मुझसे दूर हट जाइए, நீர் என்னை விட்டு போய்விடு. मुझसे आप दूर हट जाइए. பேதுருவை கர்த்தர் பார்க்கிறார். पतरस को परमेश्वर ने देखा, இந்த பாவ உணர்வோடுக்குள்ளே இருக்கிறது. ये पाप उसके अंदर दुखा था. 3 முறை இயேசுவை மறுதலித்தார். 3 बार उन्होंने उसको 3 முறை இயேசுவை சபித்தார். 3 बार परमेश्वर को शापित 3 किया. முறை இயேசுவை சத்தியம் பண்ணினார். 3 बार परमेश्वर पर सच्चाई किया. எனக்கு தெரியாது என்றார். मुझे नहीं मालूम कर कहा. இந்த வார்த்தையுடைய உள்ளத்திலே குத்தி கொண்டிருக்கிறது. ये बातें उसके अंदर चुप रही थी. இப்ப கர்த்தரை பார்க்கிறார். अभी परमेश्वर को देखता है, ஐயோ, நான் இந்த இயேசுவை மறுதலித்தேனே, ये यीशु को मैंने तो छुड़ा दिया था, இந்த இயேசு எனக்கு தெரியாது என்று சொல்லி சத்தியம் பண்ணினேனே, சபித்தேனே. ये यीशु मुझे नहीं जानता है करके मैंने उनके सामने गवाही बोली. ஆனா இயேசு என் மேல் எவ்வளவு அன்பா இருக்கிறார். ये यीशु मेरे ऊपर कितना ही प्रेम से है. இயேசு என்னை தேடி வந்திருக்கிறார். यीशु मुझे ढूंढ कर आया है. அவரை பார்த்த போது उसे देखते समय அவருடைய உள்ளம் கொதிக்கிறது. उसका मन चिंतित हो रहा है. இயேசுவே, நான் பாவி, यीशु मैं पापी हूँ, நான் பாவி, मैं पापी हूँ, என்னை விட்டு நீ போய்விடு, मुझसे आप दूर हट जाइए, என்னை விட்டு நீ போய்விடு. मेरे से आप दूर हट जाइए. பாவத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்குகிறார். पाप से उसके मन फिराता है. இப்படிப்பட்ட உண்மையான மனம் திரும்புதல் எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ ऐसा सच्चाई मन फिरा जिसके अंदर होगा, கர்த்தர் அவர்கள் மீது சபையை கட்டுவார். उसके ऊपर परमेश्वर कलीसिया को बांधेगा. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லி இருந்தார், परमेश्वर ने यीशु ने पतरस को देखकर कहा था, உன்மேல் என் சபையை கட்டுவேன், तेरे ऊपर मैं कलीसिया को बांधूंगा, உன்மேல் என் சபையை கட்டுவேன். तेरे ऊपर मैं कलीसिया को बांधूंगा. தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் தங்களுக்குள்ள உண்மையான மனம் திரும்புதலும் கர்த்தருக்கு பிரியமான ஜீவியமும் இருக்குமோ जिसके अंदर सच्चाई मन फिरा और परमेश्वर की सच्चाई रहेगी, அவர்களை கொண்டு கர்த்தர் சபையை கட்டுவார். उनके द्वारा परमेश्वर कलीसिया को बांधेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நீங்க ஆராய்ந்து பாருங்க, अब अपने जानकर देखिए, எத்தனை வருஷம் விசுவாசியாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். कितने साल से विश्वासी बनकर इस कलीसिया पर आ जा कर रहे हैं. உங்களால் சொல்ல முடியுமா, अगर तुम कर पाएंगे क्या, என் மூலமா இந்த ஆத்துமா ரட்சிப்புக்குள்ள வந்தது, मेरे द्वारा ये आत्मा उद्धार की ओर आया, இந்த ஆத்துமாவை கர்த்தர் என் மூலமாய் சந்தித்து கொண்டு வந்தார். ये आत्मा को मेरे द्वारा परमेश्वर ने ले आया. நான் இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்ல मैंने முடியுமா? इतने आत्मा को कमा लिया कर कौन कर सकता है. இன்னைக்கு अनेक விசுவாசிகள் இருக்கிற விசுவாசிகளையும் கெடுத்து நாத்து போக்குறார்கள். अभी बहुत से विश्वासी जो विश्वासी उन्हें भी नष्ट कर रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் உபகாரம் இல்லாவிட்டாலே, अगर कोई मदद नहीं करे, உபத்திரம் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்க. उन्हें बुराई किया बिना तुम जिए, உங்களை வச்சு மற்றவங்களுக்கு உபகாரம் இல்ல, दूसरे के लिए मदद ही नहीं है, ஒரு பிரயோஜனம் இல்ல. कोई भी उपयोग नहीं है. ஆனா உபத்திரம் பண்ணாம இருங்க, पर बुराई मत कीजिए, உபத்திரம் பண்ணாதீங்க. बुराई मत कीजिए. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है. நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் हम விரும்புகிறார். आशीर्वाद पाने का परमेश्वर इच्छा रखता है. மனம் திரும்புங்க, मन फिराइए, மனம் திரும்புங்க. मन फिराइए. இளைய
எஜமான தகப்பனை விட்டு தூரமாய் பின்வாங்கி போனார். जो अपने पुत्र अपने पिता से दूर हटकर गया, தகப்பனுக்குள்ள ஆஸ்தி எல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டான். अपने पिता का जो भी धन संपत्ति है वो लेकर चले गया। தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம் அவனை விட்டு செலவழிந்து போயிற்று. उसके पिता के जो धन संपत्ति है उससे खर्च हो चुके। இப்பொழுது அவன் நினைக்கிறான், अभी वो सोचता है என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் मेरे पिता के घर पे कितने ही कामकार लोग திருப்தியாய் போஜனம் பண்ணுகிறார்கள், तृप्त होकर भोजन खा रहे हैं, நானோ பசியினால் வாடுகிறேன். परंतु मैं भूखे से मर रहा हूँ। ஒன்று செய்வேன், एक काम करता हूँ, இப்பொழுது எழுந்து अभी उठकर நான் என் தகப்பனிடத்தில் मैं போவேன். मेरे पिताजी के पास जा रहा हूँ। தகப்பனிடத்தில் வந்தான், पिता के पास आया, தகப்பனை பார்த்து சொல்லுகிறான், पिता को देखकर कहा, தகப்பனே हे पिताजी, நான் உம்முடைய குமாரன் என்று எண்ணப்படுவதற்கு தகுதியற்றவன், मैं तुम्हारे पुत्र कहलाने के लिए लायक नहीं हूँ, ஆகிலும் इसलिए உம்மிடத்தில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, तुम्हारे पास काम करने वाले बहुत से लोग हैं, அந்த வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளு. उस कामगार के रूप में मुझे एक में स्वीकार कीजिए। நான் உமக்கு முன்பாகவே मैं तुम्हारे सम्मुख पर பரத்துக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். स्वर्ग के सामने मैंने पाप किया நான் हूँ, உமக்கு முன்பாகவே आपके सम्मुख पर பரத்துக்கு முன்பாகவும் பாவம் और செய்தேன். स्वर्ग के सम्मुख में मैंने पाप किया है। தகப்பனிடத்தில் வந்து பாவ அறிக்கை செய்கிறார். अपने पिता के पास अपने पापों को बताता है, தகப்பன் தன் பிள்ளையாகவே அணைத்துக் கொள்ளுகிறார். पिता उसके पुत्र के साथ ही स्वीकार कर लिया। அந்த மகனை பின்மாற்றக்காரன் என்றார் சொல்லவில்லை. उस पुत्र को तू पीछा हटका कर कर नहीं कहा, அந்த மகனை தன் ஆஸ்தி அழித்து போட்டவன் என்று சொல்லவில்லை. उसे अपने धन संपत्ति को तूने नष्ट कर दिया कर नहीं कहा, இவன் துன்மார்க்கன் என்று சொல்லவில்லை. उसे दुष्ट कर नहीं कहा, தன் மகனை மகனாகவே ஏற்றுக்கொண்டார். अपने पुत्र को पुत्र के सामने ही स्वीकार कर लिया। தகப்பனுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது. पिता का मन आनंदित होने लगा। அவனுக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். उसके लिए उसने बहुत बड़ा भोजनालय रखा। தேவனுடைய பிள்ளை எத்தனை தீய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலே, अगर कितने भी दुष्ट भरी बुराई बातें तुम्हारे अंदर रहेगी तो எவ்வளவு भी, கெட்ட புத்தி உள்ளத்துக்குள்ள இருந்தாலே, कितना ही बुराई बुद्धि तुम्हारे अंदर होगा तो भी, அந்த துர்க்குணங்கள் இருந்தாலே, अगर दुख बाकी अगर होगा तो भी, எல்லாம் உங்கள் இருதயத்தை குத்தட்டு, सभी तुम्हारे मन को चुभने दो, உங்கள் உள்ளத்திலே பாவ உணர்வு உண்டாகட்டு. तुम्हारे अंदर पाप के वो स्वीकार होने दो। நீங்கள் உண்மையாய் பாவ உணர்வு அடைந்து अगर तुम पापों को ग्रहण कर कर கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை அறிக்கை செய்வீர்களானால், परमेश्वर के सम्मुख पर अगर तुम ऐसे छोड़ दोगे, கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर तुम्हें आशीर्वाद के पात्र में बदलने के लिए परमेश्वर है। நீங்க अनेகர் சொல்லுவார்கள், बहुत से लोग कहते हैं நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன், मैं परमेश्वर से माफी मांग लिया நான் हूँ, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன், परमेश्वर से माफी मांग लिया நான் हूँ, இப்ப பரிசுத்தமா आज இருக்கிறேன். मैं पवित्र बन गया हूँ। தேவனுடைய பிள்ளைகள் அதல்ல. वैसा नहीं, கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியத்தை கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். परमेश्वर से जो माफी मांगना है उसे परमेश्वर से माफी मांगना चाहिए। மனுஷனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியத்தை மனுஷனிடத்தில் மன்னிப்பு கேட்கதான் செய்யணும். मनुष्य से जो माफी मांगना है वो मनुष्य से जाकर पूछना ही है, ஆனா மனுஷனிடத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. परंतु मनुष्य से माफी नहीं मांगेंगे। நான் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டேன், मैं परमेश्वर से माफी मांग लिया நான் कर ஆண்டவரிடத்தில் कहेंगे। மன்னிப்பு கேட்டேன். मैं परमेश्वर से माफी मांग लिया हूँ। துணிகரமாய் திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிறார்கள். तो तीव्रता से वो प्रभु भजन पर वो भाग लेते हैं। இன்றைக்கு நன்மையாய் தெரியும். अभी तो भलाई से दिखेगा, தேவனுடைய பிள்ளைகள் அரசன் அன்று கொள்ளுவார். अभी वो ஒரு ராஜா இருந்தா அன்னைக்கே தண்டனை கொடுத்துருவான். और एक राजा रहेगा तो उसी दिन दंड दे देगा, அரசன் அன்று கொள்ளுவார், राजा उसी दिन दंड देगा, தெய்வம் நின்று கொள்ளுவார். परमेश्वर आज देखे लेगा। இது உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ये संसार में बोला हुआ ये बातें हैं, இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதமாய் தெரியல, आज वो हमारे लिए आशीर्वाद बनकर रहेगा। ஆனால் உண்மையான பாவ உணர்வடைந்து மனம் திரும்பாமல் अगर जो सच्चाई से अपने पापों को नहीं छोड़ेगा, பாவியாகவே இருந்து கொண்டு திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்கள், पापी बनकर प्रभु भोजन में भाग लेते हैं, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய தண்டனை இன்று அல்ல என்றைக்கோ ஒரு நாள் பிரதிபலனாகி, परमेश्वर का दंड आज नहीं परंतु कभी ना कभी वो दंड आएगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நமக்குள்ளே ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். हमारे अंदर एक सच्चाई मन फिराट होने चाहिए। நாம் மனம் திரும்பி हम मन फिराकर கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியத்தை கர்த்தரிடத்தில், परमेश्वर से जो माफी मांगना है वो परमेश्वर से माफी मांगकर, மனுஷனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியத்திலே மனுஷனிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும். मनुष्य से जो माफी मांगना है वो मनुष्य के पास जाकर माफी मांगना है। இளைய மகன் அதைத்தான் செய்தார். उड़ाऊ पुत्र ने उसी प्रकार कहा था, தகப்பனே, நான் உமக்கு முன்பாக பாவம் செய்து हे पिताजी मैं तुम्हारे सम्मुख पर पाप किया, பரத்துக்கு முன்பாகவும் பாவம் செய்து, स्वर्ग के सम्मुख पर भी मैंने पाप किया हूँ। இந்த பாவ அறிக்கை செய்த போது ये पाप को उसने बताते समय தகப்பன் அவனை குமாரனாகவே ஏற்றுக்கொண்டு और पिता ने अपने पुत्र के समान ही स्वीकार किया, குமாரனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து அவனுக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி पुत्र को जो आदर देना है उस आदर को देकर उसके लिए एक भोजन तैयार किया। அவர் சொல்லுகிறார், उसने कहा என் குமாரனாகிய இவன் மரித்தான், ये मेरा पुत्र ये मरा திரும்பவும் உயிர்த்தார். फिर से जी उठा है, அவன் அப்படினால சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். इसलिए तुम आनंद होकर भोजन करिए। மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் मन फिराने वाले एक पापी के निमित्त பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. स्वर्ग में बहुत आनंद होता है, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு.
உண்டாயிருக்கு. स्वर्ग में बहुत आनंद होता है. தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே உண்மையான மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். हमारे अंदर सच्चाई मन फिराट होने चाहिए. உண்மையான மனம் திரும்புதல் எவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறதோ सच्चाई मन फिराट जिसके अंदर होगा அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் वो மாறுகிறார்கள். परमेश्वर के आशीर्वाद पाने वाले पात्र बन जाते हैं. கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. परमेश्वर झूठ बोलने वाला मनुष्य नहीं है. அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. वो मन फेरने वाला मनुष्य पुत्र नहीं है. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. वो जो बोलता है उसे कहे बिना नहीं रहता है. அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. वो वचन जो बोल दिया उसे पूरा करता है. கர்த்தர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் परमेश्वर जो सभी है उनके बढ़कर அவர் தம்முடைய வாயின் வார்த்தைகளை அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறார். वो अपने मुंह के बोली से बहुत ही महिमा दिलाया है. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மையாய் இருக்க கற்றுக்கொள்ளுவே. इसलिए परमेश्वर के सम्मुख और मनुष्य के सम्मुख में आप सच्चाई से जीवन जिए. இது தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பக்கூடிய ஒரு நேரம். ये मन फिराने का दिन है. நாம் மனம் திரும்பக்கூடிய ஒரு நேரம். एक मन फिराने का समय है. யார் என்னை பார்க்கிறார்? कौन हमें देखता है? யார் என்னை காண்கிறார்? कौन मुझे जानता है? என்று தேவனுடைய பிள்ளைகள் துணிகரமாய் பாவத்தில் நிலை கொண்டிருந்தால் ऐसा अगर तीव्रता से अगर पाप में डरे रहेंगे அவருடைய பிள்ளைகள் வேதத்தில் மிக கடினமான வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. शास्त्र में बहुत कठिन शब्दों को लिखा गया है. பாவத்தில் துணிகரமாய் நிலைத்திருக்கிறவன் जो पाप में अपने तीव्रता से जो खड़े रहता है அதுக்கு அடுத்த வரி எல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கிடுங்க. उसके आगे के शब्दों को तुम घर पर जाकर पढ़ लीजिए. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு बहुत ही अधिक कठिन दिलाकर தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் वो अपने जीवन को कठिन रखता है. அடுத்துள்ள வார்த்தையை நீங்கள் வேதத்தில் வாசித்துக் तो கொள்ளுங்க. आगे के शब्दों को तुम घर पर पढ़ लीजिए. தேவனுடைய பீடத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். परमेश्वर के वेदी से रहकर परमेश्वर के लोगों को आशीर्वाद करना है. ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது. परमेश्वर के आशीर्वाद भरे शब्द से उनको जिलाना है. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனம் அப்படி இருந்தாலும் अगर वचन इस प्रकार रहेगा तो भी நீங்க வாசித்து மனம் திரும்புங்க. तुम उसे पढ़कर अपना मन फिराइए. நீங்கள் வாசித்து மனம் तुम திரும்புங்க. पढ़कर मन फिराइए. உண்மையான மனம் திரும்புதலை கர்த்தர் நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். सच्चाई मन फिराट को परमेश्वर हमसे चाहता है. ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், परमेश्वर को देखकर कहिए, ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் மன்னியே. परमेश्वर मेरे सभी पापों को माफ कीजिए. எனக்குள்ள இருக்க துர்க்குணத்தை மன்னியே. मेरे अंदर रहने वाली बुराई बातों को बदलिए. எனக்குள்ள இருக்க கெட்ட புத்தியை மன்னியே. मेरे अंदर रहने वाले दुष्ट बातों को बदलिए. எனக்குள்ள இருக்க பொறாமையை மன்னியே. मेरे अंदर रहने वाले जलन को बदलिए. எனக்குள்ள இருக்கிற இச்சையை மன்னியே. मेरे अंदर रहने वाली इच्छा को आप माफ कीजिए. உண்மையாய் மனம் திரும்பினாய் सच्चाई से अगर मन फिराएंगे, உங்களை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். तुम्हें देखने वाला परमेश्वर एक है. அவர் உங்களை பார்த்து वो கொண்டிருக்கிறார். तुम्हें देखते रहता है. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग உலகத்தில் காண்கிற எல்லா மாயை, संसार में देखने वाले सभी भरवाने वाली बातें हैं. எல்லா மாயை. सभी माए हाय है. கர்த்தரை தேடி வாருங்கள். परमेश्वर को ढूंढ कर आइए. கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்கள். परमेश्वर को पकड़ लीजिए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा. இந்த நேரத்துல इस समय पर ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய உள்ளத்துல ஒரு உணர்வு உண்டாகட்டும். हमारे जीवन में विवेकित हो. இதுவே அனுகிரகத்தின் காலம். यही हमें अनुग्रह का दिन है. இதுவே ரட்சணியத்தின் நாள். यही हमें छुड़ाने वाला दिन है. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். परमेश्वर के दिखते समय परमेश्वर को हम ढूंढिए. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. हमारे समीप रहते समय उसे ढूंढिए. கர்த்தருடைய செவிகள்ல உங்கள் சத்தம் விழட்டு. परमेश्वर के कानों पर तुम्हारी बातें जाने दो. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வாழ்நாளே எல்லாம் வீணாலா பரிசுத்தோடு கழிப்பதியே. வாழ்நாளே எல்லாம் வீணாலா பரிசுத்தோடு கழிப்பதியே.
விடக்கூடாது. हमारे जीवन को हमें नष्ट नहीं करना है. ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்பி வர परमेश्वर के வேண்டும். सम्मुख पर मन फिरा कर आइए. நாம் அப்படி மனம் திரும்பி வருவோமேயானால் अगर हम मन फिरा कर आएंगे तो தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். परमेश्वर का आशीर्वाद हमें मिलेगा. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर हमें देख कर कहता है. உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசியுங்கள். 4:31 व्यवस्था के पुस्तक पढ़ेंगे. உபாகமம் 4:31. 4:31. உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால் तेरा परमेश्वर दयालु ईश्वर है, इसलिए உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். तुझे न छोड़ेगा, तुझे न नष्ट करेगा. உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். तेरे पितरों को जो शपथ खाई वो वाचा को कभी भूलेगा भी உன் नहीं. பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தம் तुझे पितरों को जो वाचा बांधी थी वो தேவனுடைய वाचा பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है. உன் பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களுடைய சுதந்திரத்தினால் நான் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். तेरे पिताओं को जो अब्राहम, ईसाक, याकूब को जो रखा था उसके अनुसार तुझे खिलाऊंगा कर कहा. இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற பாவம், तो आज जो आशीर्वाद जो रुकाता है वो पाप, நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற துர்க்குணம், हमारे जीवन पर आने वाले आशीर्वाद को जो रोक रखा है. நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிற எல்லா பொறாமை எரிச்சல்கள், हमारे जीवन पर आने वाले आशीर्वाद को रोक रखने वाले जलन वाली बातें, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற சுபாவம், दूसरों को दोषी ठहराने वाले स्वभाव, இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில தடுத்து கொண்டிருக்கிறது. ये सभी चीजें परमेश्वर की ओर से आने वाले आशीर्वाद को रोक कर रखा है. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சுய புத்தியின் மேல் சாய்ந்து கர்த்தரை விட்டு விலகி போன பின்மாற்றங்கள், तुम्हारे जीवन पर तुम्हारे खुद की युक्ति के अनुसार जो चलने वाले स्वभाव, இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து ये நிறுத்துகிறது. सभी चीजें परमेश्वर के आशीर्वाद को रोक कर रखा உங்கள் है. வாழ்க்கையில வந்த இச்சை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது. तुम्हारे में जीवन में आने वाली इच्छा परमेश्वर के आशीर्वाद को रोक कर रखा இவைகள் है. எல்லாவற்றிலின்றி ये सभी चीजों से நீங்கள் उண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்புவீர்களே ஆனால் अगर सच्चाई से परमेश्वर के सम्मुख पर मन फिराओगे तो கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் परमेश्वर दयालु होने के कारण உங்களை அழிக்க மாட்டார், तुम्हें नष्ट नहीं करेगा, உங்களை கைவிட மாட்டார், तुम्हारा हाथ नहीं छोड़ेगा, உங்கள் முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தத்தை மறக்கவும் மாட்டார். तुम्हारे पितरों को वाचा जो शपथ खाई थी वो कभी भूलेगा भी नहीं. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய சுதந்திரத்தினால் நான் உன்னை போஷிப்பேன். अब्राहम, इसरा के जो मैंने शपथ खाई थी उसके अनुसार तुम्हें भोजन दूंगा. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் हे परमेश्वर के लोग, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें आशीर्वाद करने के लिए इच्छा रखा நம்மை है, ஆசீர்வதிப்பார். हमें आशीर्वाद करेगा. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், अब्राहम को जो आशीर्वाद दिया था, ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ईसाक और याकूब को जो आशीर्वाद दिया था, நம்முடைய வாழ்க்கையில அப்படியே வந்து தங்கும். हमारे जीवन में उसी प्रकार आएगा. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहता है, உன் சந்ததியை பூமியில இருக்க கடற்கரை மணலவாய், तेरे संतान जो समुद्र में रहने वाले किनको के समान, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க பண்ணுவேன். तेरे संतान जो परमेश्वर आकाश में रहने वाले चमकने वाले तारों के समान बढ़ाऊंगा. யாக்கோபை பார்த்து சொன்னார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாக்கி தருவேன். याकूब को देखकर कहा, तू जिधर पे सोया है, उस जगह को मैं तेरे लिए दूंगा. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். तू जहाँ जहाँ जाएगा वहाँ मैं तेरे संग रहूंगा. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीर्वाद करूंगा. நீ இப்பொழுது உன் தகப்பன் வீட்டிலிருந்து கவலையோடு துக்கத்தோடு புறப்பட்டு अभी போகிறாய். तू पिता के घर से तू दुखित होकर निकल जा रहा है, ஆனால் ஏற்ற சமயம் வரும்போது परंतु एक नियुक्त समय आते समय உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை நான் சமாதானமாய் கொண்டு வருவேன். तेरे पिता के घर पर तुझे शांति समाधान के साथ ले आऊंगा. இது யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். याकूब को परमेश्वर ने दिया हुआ आशीर्वाद ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், ईसाक को देखकर कहता है, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். मैं तेरे वंश को आशीर्वाद करूंगा. கர்த்தருடைய 100 மடங்காய் ஆசீர்வதித்தார். परमेश्वर से 100 गुना आशीर्वाद किया. பெலிஸ்தர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். फिलिस्ती लोग उसके ऊपर जलन होने लगे. இப்படிப்பட்ட अनेक வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ऐसे इस प्रकार के सभी वाचा और शपथ को परमेश्वर ने दिया था. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மேல் சித்தம் வைத்திருக்கிறார். ये सभी प्रकार के आशीर्वाद को हम भी पा लेने का परमेश्वर इच्छा रखता है. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ये सभी आशीर्वाद से हम तृप्त होना करके परमेश्वर इच्छा रखता है. இன்னைக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ள வந்து ये सच्चाई मन फिरावट आज हमारे अंदर आकर நம் மனஸ்தாபத்தோடு கர்த்தரிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு हम मन फिराकर परमेश्वर से हम पापों को ग्रहण करते समय கர்த்தரை நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோமேயானால் परमेश्वर को हम मसीह के रूप में पकड़ लेंगे तो நம்முடைய பாவங்களை மன்னித்து परमेश्वर अपने पापों को क्षमा कर நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் हमारे अधर्म के अनुसार हमें नहीं करते हुए நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாமல் हमारे पाप के अनुसार हमें दंड न देते हुए இதுவரைக்கும் நடத்தி வருகிற ஆண்டவர் अभी तक चलाया हुआ परमेश्वर இன்னமும் உங்கள் பாவத்துக்கு தக்கதாக உங்களை தண்டியாமல் आगे भी परमेश्वर पाप के अनुसार तुम्हें दंड न देते हुए உங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக
சரி கட்டாமலே तुम्हारे अधर्म के कारण का तुम्हें दंड न देते हुए பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை मेरे पिता को जो शपथ खाई है वाचा को உங்களுக்கு தர கத்த சித்தமாயிருக்கிறார். அதுவே அவருடைய விருப்பமாயும் இருக்கிறது. तुम्हें देने के लिए परमेश्वर इच्छा रखता है. எல்லாரும் முழங்கால் படிடுவே. सभी लोग घुटने में आएंगे. எல்லாரும் முழங்கால் படிடுவே. सभी घुटने में आएंगे. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல. झूठ बोलने के लिए मनुष्य नहीं. மனமாறவன் மனுபுத்திரன் அல்ல. मन फिराने के लिए कोई मनुष्य का पुत्र नहीं. ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. परमेश्वर बोल के उसे पूरा किए बिना नहीं रहता. அவர் வசனித்து நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல. उसके वचन को पूरा किए बिना नहीं रहता. கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தை அதிகமாக பிரஸ்தாபப்படுத்துகிற தேவன். अपने मुंह के बोली को अपने जीवन पर पूरा करता है. கர்த்தர் சொன்னால் சொன்னது. परमेश्वर ने बोल दिया तो बोल दिया. ஒரு விசை சொல்லியவற்றை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல. एक बार बोल दिया उसे दोबारा पलटता नहीं. நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर उसे कहता है आशीर्वाद करूंगा. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை திருப்ப ஒருவனாலும் முடியாது. परमेश्वर के आशीर्वाद को कोई भी पलट नहीं सकता. உங்களை சபிக்க ஒருவனாலும் முடியாது. तुम्हें कोई भी श्राप नहीं दे सकता. கர்த்தர் நேராக்கினவைகளை கோணலாக்க ஒரு மனுஷனால முடியாது. परमेश्वर ने जो सीधा कर दिया उसे कोई भी टेढ़ा नहीं कर सकता. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை திறந்திருக்கும் போது परमेश्वर तुम्हारे आशीर्वाद के द्वार को खोल कर रखा है. அதை அடைக்க ஒருவனாலும் முடியாது. उसे बंद करना कोई भी नहीं कर पाएगा. ஒருவனும் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். कोई भी को बंद नहीं करने वाला खोलने वाला कोई हमारा परमेश्वर है. ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். कोई भी खोल न सकने वाला सब बंद करने वाला परमेश्वर हमारा है. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வரியத்தை தரும். परमेश्वर के आशीर्वाद तुम्हें संपत्ति देगी. கர்த்தருக்கு சமாதானம் கட்டளையிடுவார். परमेश्वर तुम्हें समाधान को आज्ञा देगा. சமாதானம் நிறைந்த வாழ்க்கை நீ வாழுவாய். समाधान भरा हुआ जीवन को तुम जियोगे. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சீயோனிலிருந்து உனக்கு உண்டாகும். परमेश्वर का आशीर्वाद तुम्हें सियोन की ओर से आएगी. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर सियोन से तुम्हें आशीर्वाद உன் करेगा. ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். तेरे जीवन भर तुम यरूशलेम के जीवन को जियोगे. உனக்கு சமாதானமும் சாந்தியும் உண்டாயிருக்கு. शांति और समाधान होगी. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார். परमेश्वर के आशीर्वाद तुम्हें देगा. உங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். तुम्हारे पिता को शपथ खाकर जो वचन की थी वो तुम्हें देगा. நீங்கள் குடியிருக்கிற இடத்தை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக்கி தருவார். तुम जिस जगह पर रहते हो उसे तुम्हें स्वीकार देगा. நீங்கள் இருக்கிற பகுதியை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக்கி கொடுப்பார். तुम जिस जगह पर रहते हो उस जगह को तुम्हारे बच्चों को भी देगा. கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हारे हाथ के कमाई को आशीर्वाद करेगा. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். परमेश्वर की वाचा तुम्हारे जीवन में वैसे ही पूरा होगी. கர்த்தர் சொன்னால் சொன்னது. परमेश्वर ने जो बोल दिया वो बोल दिया. சொன்னால் சொன்னது. जो बोल दिया है वो बोल கர்த்தருடைய दिया. ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாதபடிக்கு வாழ்க்கையிலே தடையாய் காணப்படுகிற காரியங்களிலிருந்து மனம் திரும்பி जो परमेश्वर के आशीर्वाद में जो रोक रखा है उस अनुभव से दूर होकर உண்மையாய் நீங்கள் பின்மாற்றத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தரில் வருவீர்களானால் सच्चाई से पीछे हटे जो उसमें से तुम मन फिरा कर आओगे तो உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ने जो कहा तुम्हें आशीर्वाद करूंगा तो वो எல்லாரும் परमेश्वर கரங்களை करेगा. தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. सभी लोग ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे. ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. தெய்வகுமாரனே உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி. மகிமையின் தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். glory உமக்கு நன்றி. glory கபலரவ ஷலவரவலவரவலவ ரீபபக்கமஷப கதரி தேக்கதர பௌகர பௌரிகதரபதி ஓ மக தேதஷல ரிபாலரவ ஷலவரவலவ. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டவரின் நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்துவோம். परमेश्वर के नाम की महिमा के लिए हम दान देंगे. संपूर्ण जगा देखता क्रिस्ताला दरी मी तयाची वार्ता सांगता लज्जाना मानी मी. संपूर्ण जगा देखता क्रिस्ताला दरी मी तयाची वार्ता सांगता लज्जाना मानी मी. ख्रिस्त राये मला पामरा तारिले दिव्य तेज मम मनी घातले. देशी विश्वासे हृदयी पावलो आनंदी सुखी झालो. देशी विश्वासे हृदयी पावलो आनंदी
परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद அவருடைய நாம மகிமைக்காக परमेश्वर के नाम की महिमा के लिए கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை ஆண்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்து परमेश्वर की सेवकाई के लिए परमेश्वर के लोगों ने दिए हुए दान को प्रभु ग्रहण करके आशीष करके அதை பரிசுத்தப்படுத்தி பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியா उसे कई गुना अधिक परमेश्वर पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கர்த்தரை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார் परमेश्वर हमें आशीष करना चाहता है அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா துர்க்குணங்கள் தேவையற்ற சுபாவங்களை விட்டு மனம் திரும்பி उस आशीर्वाद को रोकने वाले सारे दुर्गुण जो हमारे जीवन में है उनमें से हम दूर होकर கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா परमेश्वर के आशीर्वाद को पाकर अनुभव करने के लिए प्रभु सहायता करें எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பே परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்பே यीशु मसीह को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்பே आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம் भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं சமூகத்திலே கூடி வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக प्रभु जी आपके चरण स्थान में आए हुए हर एक को आशीष कीजिए உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாய் சுதந்திரவாளிகளாய் ஒவ்வொருவரையும் மாற்று हर एक को आपके आशीष का भागीदार और हिस्सेदार बना दीजिए உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் आपकी भला नाम महिमा हो जाए பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் बच्चों की हाथों की कमाई को आशीष कीजिए இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும் लहू की बाड़े में छुपा लीजिए தீங்குக்கு தீமைகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து सारी बुराइयों से दुष्टों से दूर रखिए தாழ்த்திபடி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென் आमीन என் ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை ने यहोवा को ஸ்தோத்திரி धन्य के என் முழு जो कुछ உள்ளமே मुझ में பரிசுத்த उसके நாமத்தை पवित्र नाम को ஸ்தோத்திரி धन्य के என் ए ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை यहोवा को ஸ்தோத்திரி धन्य के கர்த்தர் उसके செய்த किसी சகல उपकार को नहीं பாவங்களை भूलना आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी की अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக सबके संग रहे ஆமென் आमीन ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सबको आशीष करें।